Salatullah, salamullah, ala taha rasulillah. Salatullah, salamullah, ala yasin habibillah. على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم مؤمنين بالله واليوم الآخر ذلك خير وأحسن تأويلا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, ஐயம்பேட்டை அஞ்சுமன் அறிவகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வரக்கூடிய இஸ்லாமிய வரலாற்று தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் மூன்றாவது கட்டமான ஹலீஃபாக்களுக்கு பிந்தைய இஸ்லாமிய அரசியல் எனும் தொகுப்பு இன்று ஆரம்பமாகிறது. வரலாறு என்பது முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் போல வழிகாட்டக்கூடியது. வரலாற்று நிகழ்வுகளை நாம் நினைவில் வைத்திருப்போமானால் நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய எத்தனையோ சர்ச்சைகளிலிருந்தும் சச்சரவுகளிலிருந்தும் நாம் விலகி நின்று சமூகம் பிளவுபடாமல் பாதுகாத்திருக்க முடியும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரலாறுகளை சொல்லி சொல்லி காட்டி அல்லாஹ் பெருமானாரை பக்குவப்படுத்தினான். இந்த வரலாற்று தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் முதல் நிகழ்விலே நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டபோது மக்கா மக்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் பெருமானாருக்கு நினைவுபடுத்தினான். அதனால்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று நான் உங்களை பழிவாங்க மாட்டேன் என்று மக்கா மக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அது பெருமானாருடைய சொந்த வார்த்தை அல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வார்த்தை. இப்போ பழைய வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைக்கு
பயன்பட்டது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் பின்னால் வரக்கூடிய வரலாறு பாராட்டும் என்பதற்கு இந்த வரலாறு பயன்பட்டது. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத ஆதாரபூர்வமான 1400 ஆண்டுகால தொடர்ச்சியான வரலாறு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. யாருக்கும் இப்படி ஒரு வரலாறு கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து இன்று வரைக்குமான முஸ்லிம் சமூகத்தின் வரலாறு பாதுகாக்கப்படுகிறது. இதில் ஆச்சரியம் என்னன்னா, அந்த வரலாறு சாதாரண வரலாறு அல்ல, பிரம்மாண்டமான அரசியல் சொந்தத்திற்கான வரலாறு. இன்றைக்கு நான் சில செய்திகளை உங்களுக்கு எடுத்து காட்டுவேன், சில வரைபடங்களை உங்களுக்கு நான் காட்டுவேன். இந்த பூமியின் அரைப்பங்கை முஸ்லிம்கள் ஆட்கொண்டிருந்தார்கள். மொத்த பூமியினுடைய அரைவாசி முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அனைத்து கண்டங்களிலும் முஸ்லிம்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். அரபு தேசத்தில் மக்கா என்கிற ஒரு சின்ன நகரத்தில் பிறந்து மதீனா என்கிற ஒரு சின்ன ஊரில் குடியேறிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசாங்கத்தை அமைத்தார்கள் என்றால் ஒரு சிறு அரசல்ல. அவர்களால் வழிநடத்தப்பட்டவர்கள் உலகத்தின் பிரம்மாண்டமான ஒரு பேரரசாங்கத்தை நிறுவினார்கள். உலகத்தில் முத சாம்ராஜ்யம் என்பது முஸ்லிம்களுடையது தான். சாம்ராஜ்யம்னு சொல்லுவோமா இல்லையா? பேரரசுகளை சாம்ராஜ்யம்னு சொல்லுவோம். முத சாம்ராஜ்யத்தை உலகத்தில் நிறுவியவர்கள் முஸ்லிம்கள் தான். பிரம்மாண்டமான செல்வாக்கு. அந்த செல்வாக்கும் 10 வருஷம் 100 வருஷம் இல்லை, 1000 வருஷமாக அந்த செல்வாக்கு நிலைத்தது. கொஞ்ச காலம் இல்லை, நீண்ட காலம் நினைச்சது. ஒரு 100 வருஷத்திற்கு முன்னதாகத்தான் அந்த செல்வாக்கிலே பிரச்சனை ஏற்பட்டது. 1914 15 1900 இப்போ நம்ம வாழ்ந்தோம் இல்லையா, இதுக்கு முந்தின நூற்றாண்டு. 1914 19 ஏற்பட்ட முதல் உலக யுத்தம். இந்த முதல் உலக யுத்தத்தின் காலகட்டத்தில் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சரிவு கண்டது. அதுவரைக்கும் உலகத்தின் ஆட்டி படைக்கிற சக்தியாக நாம் தான் இருந்தோம். நம்மை கேட்டுத்தான் உலகம் இயங்கும். இன்னைக்கு எப்படி எது நடந்தாலும் அமெரிக்காவை கேட்டு நடக்குது? இன்னைக்கு அப்படித்தானே? உலகத்தில் எந்த இடத்துல எது நடந்தாலும் அமெரிக்காவை கேட்டு நடக்குது இல்லையா? அதுபோல ஒரு 100 வருஷத்திற்கு முன்னதாக உலகத்தில் எந்த பாகத்தில் எது அசைந்தாலும் அது முஸ்லிம்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் அசையும். அவங்க ஏத்துக்கிட்டா ஒரு காரியம் நடக்கும், அவங்க மறுத்துட்டா அந்த காரியம் நடக்காது, யாரும் செய்ய முடியாது. அப்படித்தான் உலகத்தை ஆட்டி படைக்கிற பெரும் சக்தியாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஒரு இடைக்காலத்தில் ஏற்பட்டுவிட்ட தொய்வு இன்னைக்கு நாம இந்த நிலையில இருக்கிறோம். அதனால இந்த தொய்வனுடைய காலகட்டத்தில் நமக்கு வரலாறு ரொம்ப முக்கியம். வரலாறு நாம படிச்சுக்கிட்டா தான், அந்த வரலாறு ஞாபகத்தில் இருக்கிற வச்சிருந்தா தான் நாம தைரியமா இருக்க முடியும். நம்ம சராசரி ஆளுங்க கிடையாது, சாதாரண ஆளுங்க கிடையாது, நம்ம இப்படிப்பட்ட ஆளுங்க. நாம இன்னைக்கு ஏதோ இப்படி இருக்கிறோம், ஆனா என்னைக்கும் இப்படி இருப்போம்ங்கிறது அல்ல. முஸ்லிம் சமுதாயம் தளர்ச்சி அடைந்து விடக்கூடாது, அது விரக்தி அடைந்து விடக்கூடாது என்றால் அதனுடைய கடந்த கால வரலாற்றை அது அடிக்கடி நினைவுபடுத்தி பார்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கிற எந்த சோதனையையும் வெற்றி கொள்வதற்கான மருந்து கடந்த கால வரலாற்றிலே இருக்கிறது. நாம் ஒரு 30 வருஷமா சிரமத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லலாமா? ஒரு 30 வருஷமா சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. உலகத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட மகா கடுமையான சிரமம் தாத்தாரியர்கள் காலத்தில் ஏற்பட்ட சிரமம். வரலாற்றில் முஸ்லிம்கள் அதுபோல அஞ்சி நடுங்கி வாழ்ந்த
ஒரு காலம் வேறு எதுவும் கிடையாது. முடிந்து விட்டது இஸ்லாம் என்றே பல பேர் நினைச்சாங்க. இஸ்லாமிய வரலாற்று எழுத்தாளர்கள் அந்த காலகட்டத்தை எழுதுறதுக்கு அவங்க உள்ளம் மறுக்குது. முஸ்லிம்கள் இவ்வளவு சோதனைகளை அனுபவிச்சாங்களே, இதை எப்படி எழுதுறது அப்படின்னு மறுத்தாங்க. இப்னுல் அசீர் அப்படின்ற மிகச்சிறந்த இஸ்லாமிய வரலாற்றாளர் ஆய்வாளர் இருக்கார். அல் காமிலு ஃபி தாரீஹ்னு அவர் ஒரு பெரிய இஸ்லாமிய வரலாற்று நூல் எழுதியிருக்கிறார். நீண்ட பெரிய வரலாற்று நூல், பல 1000 வருஷ காலத்து வரலாறு எழுதியிருக்கார். தாத்தாரியர்களுடைய வரலாறு வரும்போது என்னால் எழுத முடியாதுன்ட்டார். இந்த சமுதாயம் எவ்வளவு சாதாரணமான நிலையிலிருந்து எவ்வளவு உன்னதமான நிலையை அடைஞ்சது. அப்படி உன்னதமான நிலையை அடைஞ்ச சமுதாயத்துக்கு இவ்வளவு மோசமான இழிவான ஒரு காலகட்டமா, என்னால் எழுத முடியாதுன்னு மறுத்துறார். அதற்கு பிறகு அவருடைய நண்பர்கள் அவரை வற்புறுத்துறாங்க, இல்லை எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த வரலாறு தெரியாமல் போயிடக்கூடாது, எழுதுங்கன்னு சொன்னதுனால எழுதுறார். அழுது எழுதுறார். அவ்வளவு கொடுமையான காலகட்டம் தாத்தாரியர்களுடைய காலகட்டம். ஆனால் அந்த அக்கிரமம் 40 வருஷத்தோட முடிஞ்சு போயிடுச்சு. பள்ளிவாசல்களை இடித்து தரமாக்கினாங்க, பக்தாது வரைக்கும். அவங்க டச் பண்ணாத இடம் மக்காவும் மதீனா மட்டும்தான். மீதி எல்லா நிலப்பரப்பிலும் பள்ளிவாசல்களை இடித்து தள்ளினார்கள், மதரசாக்களை மூடினார்கள். போன ஒவ்வொரு ஊர்லேயும் லட்சக்கணக்கில் முஸ்லீம்களை கொன்று குவிச்சாங்க. மருவுங்கிற ஊருக்கு நுழையிறாங்க, 1.5 லட்சம் பேர் இறந்து போனாங்க முஸ்லீம்கள். நைசாப்பூருக்குள்ள போனாங்க, அங்கே லட்சக்கணக்கில். பக்தாதுக்கு போன போது சுமார் 3 லட்சம் பேர் இறந்து போனாங்க. சாதாரண கணக்கா இதெல்லாம்? அவ்வளோ பெரிய கணக்கு. அதுவும் எப்படி அந்த அந்த படுகொலைகள் பாம்பு போட்டு கொல்லப்பட்டதில்லை. பாம்பு போட்டு கொன்னா கூட ஒரே நேரத்தில் நிறைய பேரை கொண்டு போடலாம். அப்படி இல்லை, அது வெறும் கத்தியில் நடந்த யுத்தங்க. இத்தனை லட்சம் பேர்த்த கொண்டு போட்டாங்க. முஸ்லிம்கள் திக்கி நின்ற விக்கித்து நின்ற காலகட்டம் அது. ஆனால் 40 வருஷத்தில் அல்லாஹ் நிலைமையை மாற்றினா, யார் பள்ளிவாசலை இடித்தாங்களோ அவங்களே பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாங்க. இஸ்லாம் அழியலை, இஸ்லாம் எழுந்து நின்றது. எந்த இடத்துல எழுந்து நின்றதுன்னா, தாத்தாரியர்கள் எந்த ஊரில் உருவானாங்களோ அந்த ஊர்லையும் சேர்த்து இஸ்லாம் எழுந்திருச்சு. அதனால் வரலாறுகள் நம்ம படிக்க படிக்க நமக்கு எந்த சோதனையையும் கடந்து நாம் ஜெயிப்போங்கிற அந்த ஊக்கமும் சிந்தனை நமக்கு வரும். அதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்லையும் பல வரலாறுகளை சொல்லியிருக்கான். வரலாறு தேவைங்கிறதுனால தான் வரலாறு அல்லாஹ் சொல்லியிருக்கான். பல வரலாறுகளை சொல்லியிருக்கான். சுமார் 500 ஆயத்துக்கள் குர்ஆனில் வரலாறு பேசுது. இதுவரைக்கும் நாம் வரலாறு இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்துட்டு வர்றோம். இந்த சமூகத்துக்கு இந்த வரலாறுகள் தேவைங்கிற கண்ணோட்டத்தில் தான் நம்ம இந்த நபிமார்களுடைய வரலாறு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, ஹலீஃபாக்களுடைய வரலாறு பார்த்துட்டு வந்தோம். இந்த வரலாற்றை எல்லாம் விட இதெல்லாம் ரொம்ப அமைதியான நீரோட்டம் போன்ற வரலாறு. ஹலீஃபாக்களுக்கு உடைய வரலாற்றுக்கு அடுத்தடுத்து முஸ்லிம் சமுதாயம் சந்தித்த வரலாறு இருக்குதே, அது நமக்கு இன்னும் அதிகமான பாடங்களையும் படிப்பினைகளையும் தரக்கூடிய வரலாறு. அந்த வரலாற்றை தான் நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து தொடங்குகிறோம். நான் உங்களை கேட்டுக்கிறது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு பேசும்போது, ஹலீஃபாக்களுடைய வரலாறு பேசும்போது அதில் பலது நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும், அல்லது அதில் படிப்பினை தரக்கூடிய அல்லது உணர்ச்சி ஊட்டக்கூடிய நிகழ்வுகள், கதைகள் கொஞ்சம் அதில் இருக்கும். அதனால் அதை கேட்கும்போது அதிக சோர்வு வராது, ஒரு இன்ட்ரெஸ்டாக நம்ம அதை கேட்டுட்டு போயிடுவோம். இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிற வரலாறு இருக்குது, சுத்தமான பியூர் வரலாறு. இந்த வரலாறு கேட்கும்போது கொஞ்சம் கவனமாக கேட்கணும். பள்ளிக்கூடத்திலேயே மாணவங்க தூங்குகிற இடம் ஹிஸ்ட்ரி கிளாஸ் தான்.
இல்லையா? நம்மளை தூங்க வைக்கிற கிளாஸ் ஹிஸ்ட்ரி கிளாஸ். ஒரே பேராக வரும், ஒரே இடங்கள், ஆட்களுடைய பேராக வரும், இடங்களுடைய பேராக வரும், அல்லது வருஷமாக வரும். அதனால் சீக்கிரம் மாணவர்களை தூங்க வைக்கிற கிளாஸு வரலாற்று கிளாஸ் தான். இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை தூங்க வைக்க மாட்டேன். ஆனால் கொஞ்சம் கவனிக்கணும். தாய்மார்களை தான் நான் ரொம்ப நினச்சேன். இன்றைக்கி காலையிலேருந்து நான் அதுக்காக விஷயங்களை தொகுக்கிற போது நம்ம தாய்மார்களை தான் நினச்சேன். அவங்களுக்கு இந்த கதைகளாக சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக புரியுமே. இந்த வரலாறு பேசும்போது அதை அவங்க எவ்வளோ தூரம் உள்வாங்கிக்குவாங்க, அது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்க மனசில் பிடிபடும் அப்படிங்கிறத நான் ரொம்ப யோசித்து அவங்களுக்கும் பிடிபடுகிற விதத்தில் வரலாறு சொல்லணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நாம் ரொம்ப நல்ல ஒரு எண்ணத்தில் இதை தொடங்கியிருக்கோம். இனி இத்தனை காலம் மக்கள் வரலாறு தெரியணும்னு ஆசைப்பட்டால் கூட அது கஷ்டப்படாமல் நம்மளுடைய இணையதளத்தில் போய் இந்த வரலாறுகளை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் நாம் வரலாற்றை நாம் டாக்குமெண்டேஷன் ஆவணப்படுத்துகிற முயற்சியில் இப்படி வீடியோவாக பதிவு செய்கிறோம். நமக்கு முன்னால் இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகை இவ்வளவு இருந்தாலும் இதை பார்க்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை, பயனடையக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ஏராளமாக இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த நல்ல எண்ணத்தில் தான் நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களை கேட்டுக்கொள்வது கொஞ்சம் கவனமாக இந்த வரலாறுகளோடு நீங்களும் வாங்க. நான் இன்னொன்று கேட்டுக்குவேன், என்ன இங்கே பேசப்படுதோ அதை ஒரு தடவையாவது நீங்கள் ஒரு நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். திரும்ப ஒரு தடவை நினைவுபடுத்தி கொள்ளும்போது நாமும் வரலாறு தெரிந்தவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான சகோதரர்களே, நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது உமையாக்களுடைய வரலாறு. உமையாக்களுடைய வரலாறுனா நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இஸ்லாத்தினுடைய 4 ஹலீஃபாக்களுடைய பேர் நமக்கெல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால வாழ்ந்தாங்க. மக்காக்காரங்களுடைய தொல்லை பொறுக்க முடியாத போது மதீனாவுக்கு போனாங்க. மதீனாலே அவங்களுக்கு ஒரு நல்ல சூழல் கிடைத்தது. அதுக்கப்புறம் அல்லாஹ் பெருமானாருக்கு உதவி செய்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவையும் கைப்பற்றினார்கள். மொத்த அரபு பிரதேசமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆட்சியின் கீழ் வந்தது. மக்களை சீர்திருத்தினாங்க. அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. சாதாரண ஆட்சி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்ச நாடுங்கிறது ஒரு குட்டி நாடு அல்ல. இன்னைக்கு இருக்கிற சிங்கப்பூர் மாதிரியோ அல்லது வெனிஸ் மாதிரியோ ஒரு சின்ன நாடு அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது ஒரு பரந்த பிரதேசம், பரந்த நாடு, பெரிய நாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்சி பகுதியாக கிடைச்சது. இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த டார்க் கலர் தெரியுதா? இந்த டார்க் பகுதி முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி பகுதி. இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியா சின்ன நாடு கிடையாது, பெரிய நாடு தான் இல்லையா? சவுதி அரேபியாவுக்கு போயிருப்பீங்க தெரியும், பெரிய நாடு தான். சவுதி அரேபியா மட்டும் கிடையாது, சவுதி அரேபியாவுக்கு கீழே இருக்கிற யமன், இந்த கீழ்ப்பகுதி இருக்கு பாருங்க, இந்த யமன் நாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்களுடைய ஆட்சி பகுதியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓரப்பகுதியில் இருந்த பஹ்ரைன், இந்த பஹ்ரைன் நாடு, பஹ்ரைனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்களுடைய ஆட்சி பகுதியாக வந்துருச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் ரசூலுல்லாஹ் ஆட்சி செய்தாங்க, நாடு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் ஒரு நாட்டை வச்சு ஆட்சி செய்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எவ்வளோ பெரிய ஆட்சிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த வரைபடத்தை பார்த்தால் தெரியும். இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு, இந்த கலராக ரொம்ப டார்க் கலராக இருக்கிற இந்த நிலப்பரப்பு முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்சியாளர் மாதிரி அரசராக நடந்துக்கல. கடைசி வரைக்கும் ஒரு சீர்திருத்தவாதியாகவே நடந்து சீர்திருத்தவாதியாகவே மௌத்தா போயிட்டாங்க. ஆனால் சர்வ வல்லமை படைத்த ஆட்சியாளராகவும் இருந்தார்கள். போஸ்வர் ஸ்மித்துங்கிற ஆங்கில அறிஞர் சொல்வார், ஹி வாஸ் சீசர் அண்ட் போப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசராகவும் இருந்தார்கள், சமய தலைவராகவும் இருந்தார்கள் சொல்லுவாங்க.
இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு ஆட்சி வச்சுருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னாடி இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு பொறுப்பேற்றவங்க ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 11வது வருஷம் ரபியுல் அவ்வல் பிறை 12 ரசூல்லா மௌத்தான நாள் ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் பிறை 12 அன்னைக்கு அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்றார்கள். அவங்க 2 வருஷம் 3 மாதம் ஆட்சி செய்தாங்க. ஹிஜ்ரி 13 ஜமாதுல் அவ்வல் பிறை 22 அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் பிறை 12 அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான அந்த நாளில் ஹலீஃபாவாக பொறுப்பேற்றாங்க. 2 வருஷம் 3 மாதம் ஆட்சியில் இருந்தாங்க. ஹிஜ்ரி 13 ஜமாதுல் அவ்வல் பிறை 22 மௌத்தானாங்க. இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சில குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. அதை அடக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் அடக்கிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்க காலத்தில் முஸ்லீம்கள் ஈராக்கினுடைய ஒரு பகுதியை பிடிச்சிருந்தாங்க. ஈராக்கினுடைய ஒரு பகுதியை முஸ்லீம்கள் பிடிச்சாங்க. அவருடைய ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 10 வருஷம் 6 மாதம் ஆட்சி செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் பெரிய அளவில் பரவியது. இஸ்லாம் எந்த இடத்துல எல்லாம் ஈராக்கை முழுமையாக வெற்றி கொண்டார்கள். அதே போல பாரசீகத்தை முழுமையாக வெற்றி கொண்டார்கள். அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய வல்லரசு பாரசீகத்தை முழுமையாக வெற்றி கொண்டார்கள். அதுக்கப்புறம் பாலஸ்தீனத்தை வெற்றி கொண்டார்கள். சிரியாவினுடைய பல பகுதிகளையும் வெற்றி கொண்டார்கள். சிரியாவினுடைய பல பகுதிகள்னா அன்றைய பைசாந்திய பேரரசு, அன்றைய ரோம பேரரசனுடைய 3/2 பங்கை வெற்றி கொண்டார்கள். அன்னைக்கு 2 பேரரசு இருந்துச்சு. ஒன்று பாரசீக பேரரசு, இன்னொன்று ரோம பேரரசு. பாரசீக பேரரசை முழுமையாக உமர் ரலியல்லாஹு தஆலா ஜெயிச்சிட்டாங்க. ரோம பேரரசில் பாதி வரைக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா ஜெயிச்சாங்க. 22.5 லட்சம் சதுர மைல்களுக்கு அவர்களுடைய அரசு பெரிதாக இருந்துச்சு. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 23 துல்ஹஜ் 26வது பிறையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத்தானாங்க, ஷஹீதானாங்க. 10 வருஷம் ஆட்சி. அன்றைய நாளிலிருந்து ஆட்சி பொறுப்பேற்றாங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சரியா 12 வருஷம் ஆட்சி செய்தார்கள். அவங்க காலகட்டத்தில் இஸ்லாம் இன்னும் பெரிய அளவில் பரவுச்சு. காரணம் என்னன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கப்பல் படை வைக்க அனுமதிக்கலை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கப்பல் படை வைக்க அனுமதிச்சாங்க. அதனால் கப்பலில் போய் முஸ்லீம்கள் அடுத்த கண்டங்கள் தாண்டி இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள், ஜிஹாது செய்தார்கள். இஸ்லாம் அங்கு பரவிச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில் இன்னும் பெரிதாக இஸ்லாம் பரவியது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சியினுடைய முதல் 6 ஆண்டுகள் வளர்ச்சியின் காலகட்டம். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய 10 ஆண்டுகள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியினுடைய 6 ஆண்டுகள் வளர்ச்சியின் காலகட்டம். 6 ஆண்டுகளுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய அரசிலே குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. மொத்தம் 12 வருஷம் ஆட்சி செய்தாலும் அதில் ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. வளர்ச்சி பாதையில் கவனம் செலுத்த முடியலை. உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறதே பெரிய வேலையாக இருந்தது. இஸ்லாம் பேரரசாக வளர்ந்தது. அதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா? அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலையும் இஸ்லாம் வெளி உலகத்துக்கு வளர்ச்சி அடைய முடியலை. உள் பிரச்சனை நிறைய இருந்துச்சு. அதனாலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய முதல் 6 வருஷ காலம் வரைக்கும் என்ன வளர்ச்சி இருந்ததோ அதுதான் ஹலீஃபாக்கள் காலத்தில் இஸ்லாமிய அரசாங்கத்தின் வளர்ச்சி. மொத்த ஹலீஃபாக்கள் காலத்தில் இஸ்லாமிய அரசாங்கத்தின் வளர்ச்சி. ஹலீஃபாக்களின் காலத்தில் எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருந்தது என்றால், இன்னைக்கு இருக்கிற 31 நாடுகள்,
இன்னைக்கு இருக்கிற 31 நாடுகள் அன்று ஹலீஃபாக்களுடைய காலத்தில் இஸ்லாமிய குடையின் கீழே ஒரு குடையின் கீழ் இருந்தார்கள். லைட் ஆஃப் பண்ணுங்க, தெரியும். இப்போ இந்த டார்க்காக இருக்கிற இந்த பகுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாமத்துக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த கலர் இருக்கு பாருங்க, சிவப்பு கலரில் இருக்கு இல்லையா, இந்த சிவப்பு கலர் பகுதி ஹலீஃபாக்களுடைய காலத்தில் இஸ்லாம் வளர்ந்த பகுதி. ஹலீஃபாக்களுடைய காலத்தில் இந்த மேல் பக்கம் ஈராக்கெல்லாம் வந்துருச்சு, இந்த பக்கம் பாரசீகமெல்லாம் வந்துடுது. அதற்கு பிறகு இந்த பக்கம் இருந்த எகிப்தி, ஐரோப்பிய ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற எகிப்தை எல்லாம் ஹலீஃபாக்களுடைய காலத்திலே கைப்பற்றப்பட்டிருந்தது. இப்போ இந்த பகுதி முழுக்க ஹலீஃபா உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஆரம்பித்து உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தினுடைய ஆரம்ப 6 வருட காலங்களில் கைப்பற்றப்பட்ட பகுதிகள். இவ்வளவு தூரத்துக்கு இஸ்லாம் வளர்ச்சி அடைந்திருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தன்ஹு 12 வருஷத்திற்கு பிறகு கொல்லப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தன்ஹு கொல்லப்படுற வரைக்கும் இந்த மொத்த நிலப்பரப்பும் ஒரு குடையின் கீழ் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தன்ஹு கொல்லப்பட்ட உடனே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அலி ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வரும்போது இஸ்லாமிய அரசு ரெண்டாக பிளவு கண்டிருந்தது, ரெண்டாக பிளவுபட்டிருந்தது. ஒன்று, அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டவர்கள், இது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தினுடைய நிலை. இந்த பச்சை கலரில் இருக்குத இதெல்லாம் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இந்த சிவப்பு கலரில் இருக்கு பாருங்க, சிவப்பு கலர் இருக்கிற பகுதி சிரியா, இது முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இந்த ப்ளூ கலர் இருக்க இது எகிப்து, இது அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இந்த பச்சை கலர் மட்டும்தான் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இந்த சிவப்பு கலரும் ப்ளூ கலரும் இருக்கிற பகுதி அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு எதிரணியில் நின்னாங்க, ஜனாதிபதிக்கு கீழே வரல. அவங்க சொன்ன ஒரு கோரிக்கை என்னன்னா, முதல்ல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை கொலை செஞ்சவங்களை பழி வாங்குங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம்னு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, முதல்ல நீங்கள் எனக்கு கட்டுப்படுங்க, நான் அதுக்கப்புறம் உஸ்மானை பழி வாங்குற வேலையை பார்த்துக்கிறேன்னாங்க. இந்த கருத்து வேறுபாட்டால் முஸ்லீம் உலகம் ரெண்டாக பிரிஞ்சிருந்தது. அப்போ நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டியது என்னன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கிடைத்த வெற்றி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய 6 ஆண்டுகள் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகிற வரைக்கும் இஸ்லாமிய அரசு ஒரு அரசாக இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மௌத்தான உடனே இஸ்லாமிய அரசாங்கம் ரெண்டாக பிளந்துருச்சு. ஒரு பகுதி அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்துச்சு, இன்னொரு பகுதி அவங்களை எதிர்க்கிறவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் அவரை எதிர்த்தவர்களுக்கும் இடையில சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில் பல முஸ்லிம்கள் ஷஹீதானாங்க. கடைசியில் இந்த சச்சரவுனாலேயே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கொல்லப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க மொத்தம் 4 வருஷம் 9 மாதம் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க மௌத்தான பிறகு சர்ச்சை தொடர்ந்துச்சு. இந்த பச்சை நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, இந்த பச்சை நிலப்பரப்புக்கு மக்கள் எல்லோரும் சேர்ந்து அலி ரலியல்லாஹு தன்னுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலாவை பொறுப்புக்கு சொன்னாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா பொறுப்பேற்றாங்க. ஆனாலும் இந்த 2 பகுதியில் இருந்தவங்க முஆவியா ரலியல்லாஹு தஆலா, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, இவங்க 2 பேரும் வலிமையாக அதை எதிர்த்துட்டு இருந்தாங்க. எதிர்த்த போது எப்படி அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்துச்சோ, அதுபோல் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவியது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணமுடையவர், ரசூலுல்லாஹ்வுடைய பேரர் தானே, ரசூலுல்லாஹ் மாதிரியே குணம் கொண்டவர், விட்டு கொடுக்குற இயல்புள்ளவர். சண்டை நடந்தால் அதில் முஸ்லீம்கள் தான் பழியாவாங்கன்னு தெரிஞ்சு அவர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா இந்த
சிவப்பு கலர் அடையாளமிடப்பட்டிருக்கா இல்லையா, சிரியா. இந்த பகுதியில் இருந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு தன்னுடைய பதவியை விட்டு கொடுத்தாங்க, அதிகாரத்தை விட்டு கொடுத்தாங்க. நாங்கள் உங்கள் தலைமையின் கீழே வர்றோம் என்று அவருக்கு பையத் செய்து கொடுத்தார்கள். பையத் செய்து கொடுத்த போது பல வருஷங்களுக்கு பிறகு பிளவுபட்டிருந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒன்றாக ஆனது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபியினுடைய தலைமையில். இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்துக்கு பின்னாடி பிளவுபட்டிருந்த அரசாங்கம் சுமார் 5 வருஷத்துக்கு பிறகு அது ஒன்றா வந்துச்சு. யாருடைய தலைமையில்? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலைமையில் அது ஒன்றுபட்டு வந்துச்சு. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலைமையில் ஒன்றுபட்டு வந்த அந்த அரசாங்கத்திற்கு தான் உமையாக்களுடைய ஆட்சின்னு பேர். உமையாக்களுடைய ஆட்சின்னு பேர். உமையா ஆட்சியினுடைய ஒரு வித்தியாசம் என்னன்னா, இது அவருக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க எல்லாமே மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால தான் அவங்களுக்கு ஹலீஃபாக்கள், குடியரசுத் தலைவர்கள்னு பேர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க குடியரசுத் தலைவர்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சிக்கு எப்படி வர்றாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல. அவர் ஒரு பகுதியினுடைய கவர்னராக இருந்தார். மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சியை எதிராக போராடினார். கடைசியில் ஆட்சியில் இருந்தவங்க விட்டு கொடுத்ததுனால இவர் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றுக்கொண்டார். அதனாலே அவர் குடியரசுத் தலைவராக இல்லாமல் முடியரசுத் தலைவராக, அரசராக இஸ்லாமிய அரசாங்கத்தை ஆட்சி செய்ய தொடங்கினார். அதுவரைக்கும் இஸ்லாமிய அரசு குடியரசாக இருந்தது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு பிறகு இஸ்லாமிய அரசு முடியரசாக மாறியது. அந்த முடியரசுக்கு பெயர் தான் உமையா அரச வம்ச ஆட்சின்னு பேர். அந்த ஆட்சியை யார் தொடங்கி வைக்கிறா? யார் தொடங்கி வைக்கிறா? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொடங்கி வைக்கிறாங்க. ஆனால் பேர் என்ன பேர் வருது? உமையா ஆட்சின்னு பேர் வருது. அது என்னங்கிறத நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு காரணம் ஒரு பழைய வரலாறு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அந்த வரலாறு எங்கிருந்து தொடங்குதுன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனாரிலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனை இஸ்லாமிய வரலாற்றில் பிற்காலத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 5வது பாட்டனார் குஸையி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் பேர் அப்துல்லா, அவங்க தகப்பனார் பேர் அப்துல் முத்தலிப், அவருடைய தகப்பனார் பேர் ஹாஷிம், அவருடைய தகப்பனார் பேர் அப்து மனாஃப், அவருடைய தகப்பனார் பேர் குஸையி. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 5வது பாட்டனார் பேர் குஸையி இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய 5வது பாட்டனார் பேர் குஸையி. குஸையினுடைய மகன் அப்து மனாஃப், அப்து மனாஃபினுடைய மகன் ஹாஷிம். நான் இந்த குஸையை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் தான் காபாவை சுற்றி அரபுகளை குடியமர்த்தி வீடு கட்டி தங்க வச்சவர். வீடு கட்டி தங்க வச்சவர் அவர் தான். காபாவுக்கு கூரை போட்டவர் அவர் தான். குறைஷிகளுடைய தலைவர். வேற ஆட்களிடம் சிக்கியிருந்த காபாவை மீட்டெடுத்தவர் அவர் தான். இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வம்சத்தில் வந்தவங்க காபாவை மீட்டெடுத்து காபாவில் அரபிகளை குடி வைத்து காபாவை கட்டி அதுக்கு மேல் கூரையெல்லாம் போட்டவர் குஸை தான். இது ஏற்கனவே குஸையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த குஸை இடத்துல மக்காவின் நிர்வாக பொறுப்பு இருந்துச்சு. அவருக்கு பிறகு அவருடைய மகன் அப்து மனாஃப் இடத்துல நிர்வாக பொறுப்பு வந்துச்சு. அப்து மனாஃபுக்கு 2 பிள்ளைங்க. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். அப்து மனாஃபுக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தர் ஹாஷிம்,
இன்னொருத்தர் அப்து ஷம்ஸ். அப்து மனாஃப்ட காபாவை கவனிக்கிற எல்லா பொறுப்பும் இருந்துச்சு. அந்த பொறுப்பு எல்லாத்தையும் அவர் ஹாஷிம்கிட்ட கொடுத்தார். ஹாஷிம் சிறந்த மனுஷராக இருந்தார், தலைவராக இருந்தார், தலைவருக்குரிய பண்புகள் இருந்துச்சு. அதனால் காபாவை கவனிக்கிற, ஹாஜிகளுக்கு உதவி செய்யக்கூடிய, காபாவுக்கு திரை போடக்கூடிய எல்லா பொறுப்பும் ஹாஷிம்கிட்ட கொடுக்கப்பட்டது. அது அவருடைய சகோதரராக இருக்கிற அப்து ஷம்ஸுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. நல்லா கவனிக்கணும், எங்கிருந்து இந்த பிரச்சனை தொடங்குது பாருங்க. அப்து ஷம்ஸுக்கு பொறாமை ஏற்படுது, பங்காளி இல்லையா, ஹாஷிமினுடைய சகோதரர் அப்து ஷம்ஸ். நீங்கள் ரசூல்லா எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க? ஹாஷிம் குடும்பத்தை சார்ந்தவங்க, அப்படித்தானே சொல்லுவோம். ஹாஷிமுடைய மகன் அப்துல் முத்தலிபு, அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அப்து ஷம்ஸினுடைய மகன் உமையா, அப்து ஷம்ஸ் இருக்காரு, அவருடைய மகன் உமையா. அப்து ஷம்ஸினுடைய காலத்தில் இருந்து அவங்களுக்கு என்ன கோபம்னா, மக்காக்காரங்களுக்கு இவங்க மட்டும்தான் பணிவிடை செய்யணுமா, இவங்க மட்டும்தான் தலைவர்களா, நாங்களும் தலைவர்கள் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்களும் நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு தலைமைக்கான போட்டி அப்து ஷம்ஸினுடைய குடும்பத்துக்கும் ஹாஷிமுனுடைய குடும்பத்துக்கும் வருது. இந்த போட்டி அதுக்கு அடுத்த தலைமுறை அப்துல் முத்தலிபு, ஹாஷிமுனுடைய மகன் அப்துல் முத்தலிபு, இங்கே அப்து ஷம்ஸினுடைய மகன் உமையா. இவங்களுக்கு என்ன போட்டி வருதுன்னா, மக்காவின் தலைவராக அவங்க உண்மையில் தலைவராக இருக்கிறாங்க, இவங்க என்ன தலைவராக இருக்கிறது, நாங்களும் தலைவர்கள் தான் அப்படிங்கிற போட்டி இந்த உமையாட்ட வருது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, ஹாஷிம் குடும்பம் என்னெல்லாம் செய்யுமோ அதையே போட்டிக்கு இவங்களும் செய்வாங்க. தங்களுடைய குடும்பத்தினுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக போட்டிக்கு அவங்களும் செய்வாங்க. இந்த உமையால இருந்து இந்த போட்டி, ரெண்டு போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹாஷிம் கிளையினுடைய வம்சத்தில் வர்றாங்க. இந்த உமையா வம்சத்தில் வர்றாரு அபூ சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபூ சுஃபியான் எதில் வர்றாரு? உமையா வம்சத்தில் வர்றாரு. ரெண்டு பேரும் ஒரே நிலையில் இருக்கிற சகோதரர்கள், ஒரே நிலை சகோதரர்கள் தான். இவர் அப்து ஷம்ஸினுடைய வம்சத்தில் வர்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனு ஹாஷிம்களுடைய வம்சத்தில் வர்றாங்க, ஒரே தரப்பில் இருக்கிற சகோதரர்கள். அபூ சுஃபியான் நீண்ட கால மக்காவினுடைய தலைவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நிறைய சண்டைகளில் எதிர்த்தவர், ரசூல்லாவை எதிர்க்கிற பல போர்களில் தலைமை தாங்கி நின்னவர் அபூ சுஃபியான் தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை ஜெயிச்ச போது வேற வழி இல்லாமல் மக்காவின் தலைவராக இருந்த அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளலை, அவருடைய மனைவி ஹிந்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய மகனாக இருந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய இன்னொரு மகன் யஸீதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அபூ சுஃபியானுடைய மொத்த குடும்பமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றது எப்போ ஏற்றுக்கொள்ளுது? ரசூலுல்லாஹ் காபாவை கைப்பற்றும் போது, மக்காவை வெற்றி கொண்ட ஹிஜ்ரி 8வது வருஷத்தில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவ்வளவு காலமும் இந்த ரெண்டு குடும்பத்துக்கு இடையில் என்ன இருந்துச்சு? பகையும் போராட்டமும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த பகை காணா போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒத்துக்கொண்ட பிறகு அந்த பகை காணா போச்சு. இஸ்லாம் எல்லா பகைகளையும் அழித்தொழித்தது போல இந்த ரெண்டு குடும்பத்துக்கு இடையில் இருக்கிற பகையையும் அழித்தொழித்தது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தான பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் இந்த உமையா வம்சத்தை சார்ந்தவர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உமையா வம்சத்தை சார்ந்தவர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துக்கு பின்னாடி யார் ஆட்சிக்கு வந்தா? அலி ரலியல்லாஹு அன்ஹு யார் குடும்பத்தை சார்ந்தவங்க?
ரசூலுல்லாஹ்வுடைய அவர் ஹாஷிம் குடும்பத்தை சார்ந்தவர். இந்த வரலாறு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா தான் நம்ம பின்னாடி இருக்கிற அரச வம்சங்களுடைய அந்த போராட்டத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அலி ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய வம்சம்? ஹாஷிம் வம்சம். இந்த காலகட்டத்தில் சிரியாவுடைய ஆட்சியாளராக இருக்கிறார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ சுஃபியானுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவுடைய ஆட்சியாளராக இருக்கார். அவரும் உமையா வம்சம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உமையா வம்சம். இப்போ கொல்லப்பட்டது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க. யாருடைய வம்சத்துக்காரர்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய வம்சத்துக்காரர் கொல்லப்பட்டா அடுத்து இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு பொறுப்பேற்கிறது யாரு? அலி. அப்படி பொறுப்பேற்ற போது பழைய பகையுணர்வு மீண்டும் தலை தூக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அதுவரைக்கும் இருந்த அந்த பகையுணர்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அது அடங்கி கிடந்தது, காணாமல் போயிருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த போது அந்த பகையுணர்வு மீண்டும் வருகிறது. உமையா அவங்கெல்லாம் எந்த குடும்பம்? உமையாக்களுடைய குடும்பம். எங்க குடும்பத்தை ஆளு கொல்லப்பட்டிருக்கிறாரு, நீங்க கொலை செஞ்சவங்களை கண்டு காணாமல் இருக்கிறீங்களேன்னு இவர் கிளர்ச்சி செய்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாரா இருந்தா என்ன, ஒரு அரசு ஏற்பட்ட பிறகுதான் ஆட்களை கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்க முடியும் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இது நடக்கல, மீண்டும் சண்டை உருவாச்சு. அந்த சண்டைக்கு பின்னால அரசியல் காரணம் ஒன்று இருந்தாலும் கூட அதுக்குள்ள எதுவும் காரணமா இருக்கு? ஒரு பழைய பகையும் போட்டி உணர்வும் கூட அதுக்குள்ள காரணமாக இருந்தது. இந்த காரணத்தை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டாரு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. முஆவியா நான் சொல்லும்போது நீங்க என்ன சொல்லணும்? ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு சொல்லணும். அவர் சஹாபி. அவர் எப்போ இஸ்லாத்துக்கு வர்றாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8வது வருஷம் மக்காவை கைப்பற்றிய போது அவர் தகப்பனாரு, அவங்க தாயாரு, இவங்க எல்லாருமா சேர்ந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அதனால அவர் சஹாபி, சஹாபிகளுக்கு உண்டான அந்தஸ்தை உடையவர். சஹாபி மாத்திரமல்ல, அரபுலகம் கண்டிராத மிகச்சிறந்த அரசியல் நிபுணர், அரசராகவே பிறந்தவர். வாழ்க்கையில் அவர் பிறக்கும் போதே அரசர்ங்கிற அடைமொழியோடு பிறந்தவர். யாரு? முஆவியா ரலியல்லாஹு தஆலா. ஒரு வரலாறு நான் சொல்றேன். முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய அம்மா பேரு ஹிந்தா, அபூ சுஃபியானுடைய மனைவி. முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய அம்மா. இந்த அம்மா அபூ சுஃபியானுக்கு முன்னால வேறொரு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஹிந்தா வேறொரு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. எங்கேயோ ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டு தாமதமாக வந்தபோது அவங்களுடைய கணவர் அந்த அம்மாவை சந்தேகப்பட்டான். அந்த அம்மா பெரிய குடும்பத்து, இந்த உமையா குடும்பத்து, இந்த குறைஷி குடும்பத்து பெண் அல்லவா, குறைஷி குடும்பத்து பெண்ணா இருந்தனால கணவன் சந்தேகப்பட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோடனே கணவருடைய வீட்டை விட்டுட்டு அவங்க தகப்பனார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க தகப்பனாரு உத்துபா, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய எதிரியாக இருந்த உத்துபா, பத்ர் யுத்தத்திலே கொல்லப்பட்டவன். மகள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஏம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்? கணவர் சந்தேகப்படுறாரு. கணவர் சந்தேகப்படுறாருன்னொன்னே அது ஒரு கௌரவ பிரச்சனை தானே. மக மேலே கணவர் சந்தேகப்படுறாருன்னா அது ஒரு கௌரவ பிரச்சனை தானே. அவர் சொன்னார், உன் பக்கம் தப்பு இருக்குதா, தப்பு இருந்ததுன்னா சொல்லு, அதை மறைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னாரு. இப்போ உடனே அந்த அம்மா சொன்னாங்க, வல்லாஹி இறைவன் மீதானையாக நான் பரிசுத்தமானவள், என் மேலே எந்த தப்பும் கிடையாதுன்னாங்க. அப்படியா, இரு, இதை நான் நிரூபிக்கிறேன். அவருடைய கௌரவ பிரச்சனை, அவருடைய மக மேலே இந்த அவதூறு வந்திருக்கு. அதனால் அந்த காலத்தில் என்ன செய்தாங்க, ஜோசியம் பார்க்குற ஆட்கள் இருப்பாங்க. அவங்க முகக்குறியை பார்த்து இது தப்பு நடந்திருக்கா இல்லையான்றதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத அரபு நாட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்க. அன்னைக்குள்ள நிலைமை அப்படி இருந்துச்சு. ஜோசியக்காரன் என்ன சொன்னானோ அதை ஏற்றுக்குவாங்க. அப்போ உத்துபா சொன்னார், மக்காவில் குறி பார்க்குற அந்த பொம்பளை இருக்கிறாளா அப்படின்னு ஒரு பெண்ணை தேடி பார்க்க போனாங்க.
அந்த அம்மா அப்போ ஊரில் இல்லை, வெளியூர் போயிருக்காங்க. சரி, அந்த பெண் எப்போ வருவான்னு கேட்டாங்க. இத்தனை மாதம், இந்த மாதத்தில் வருவாங்கன்னு சொல்லப்பட்டது. அந்த குறிபார்க்கிற பெண்மணி மக்காவுக்கு வந்து சேர்ந்தா. சேர்ந்த பிறகு உத்துபா சொன்னார், நான் உன்னை அந்த குறிபார்க்கிற பெண்ணிட்ட அனுப்புகிறேன், உன்னுடைய கணவரையும் அங்கே வர சொல்கிறேன், உன்னுடைய முகத்தை பார்த்தே நீ தப்பு செய்திருக்கிறாயா இல்லையா என்பதை அந்த பெண் கண்டுபிடித்து சொல்லிடுவா அப்படின்னு அவருடைய மகள்கிட்டையும் சொன்னார், அவருடைய மருமகன்கிட்டையும் சொன்னார். நான் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கேன், நீ வந்துரு, குறிபார்க்கிற பெண்ணிட்ட வந்துருன்னாரு. குறிபார்க்கிற பெண்ணிடத்தில் மகளை கூட்டிகிட்டு போகும்போது உத்துபா ஒரு வேலை செய்கிறாரு. தன்னுடைய மகளை குறிப்பிட்டு காட்டாம 2 பெண்களை அனுப்பி வைக்கிறது. அவருடைய மகள் ஹிந்தாவையும் அவங்களுடைய வேலைக்கார பொண்ணையும் அனுப்பி வைக்கிறது. பிரச்சனை என்னன்னு அந்த குறிபார்க்கிற ஜோசியக்கார பொண்ணிட்ட சொல்றது கிடையாது. அந்த ஜோசியக்காரியே என்ன செய்துக்குவா, பிரச்சனை என்னன்னு யூகிச்சு யாருக்கிட்ட பிரச்சனை இருக்கு யார்கிட்ட பிரச்சனை இல்லைன்னு அவளே சொல்லிடுவா. அப்ப அவருடைய ஜோசிய உண்மையா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹிந்தாவையும் ஒரு வேலைக்கார பொண்ணையும் 2 பேர்த்தையும் அனுப்பி வைக்கிறாரு. அவருடைய மருமகனையும் வர சொல்றாரு. ஜோசியக்கார பெண்ணுக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் நிற்கிறாங்க. அந்த வேலைக்காரைய பார்த்த உடனே ஜோசியக்காரி சொல்லிட்டா, உனக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை, போயிருந்தா. அதுக்கப்புறம் நேராக ஹிந்தா அம்மா கிட்ட வந்து, நீ பரிசுத்தமானவள், நீ ஒரு அரசரை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொன்னார். நீ பரிசுத்தம், இது வரலாறு, இது ஹிஸ்டரி. நீ பரிசுத்தமானவள், நீ ஒரு அரசரை பெற்றெடுப்பாய் அப்படின்னா. அந்த ஆம்பளை நின்றுட்டு இருந்தா பாருங்க, கணவன், இவ பரிசுத்தமானவள்னு சொன்னதை விட நீ ஒரு அரசரை பெற்றெடுப்பாயின்னு சொன்னான் பாருங்க. அதை கேட்ட உடனே, ஆஹா, இந்த பெண் மூலம் நமக்கு ஒரு அரசர் பிறக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் பக்கத்தில் ஓடி வந்து ஹிந்தா அம்மாட்ட என்னை மன்னிச்சுக்க, நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். ஹிந்தா அம்மா உன்னை தள்ளி விட்டாங்க. என்னைக்கு நீ என்னை சந்தேகப்பட்டையோ அன்னைக்கே எனக்கு நீ கணவராக இருக்கிற தகுதி உனக்கு இல்லை, நீ போயிடு. நான் பரிசுத்தமானவள்னு நிரூபிக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இந்த இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். எனவே இந்த கணவன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த கணவனை நிராகரித்து விட்டார். அதற்கு பிறகு ஹிந்தா அம்மாவை அபூ சுஃபியான் திருமணம் செய்தார். அபூ சுஃபியானுக்கும் ஹிந்தா அம்மாவுக்கும் பிறந்தவர் தான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. அதனாலே முஆவியா ரலியல்லாஹு தஆலா பிறக்கிற போதே அரச இயல்புகள் இயல்பாக அவர்கிட்ட இருந்துச்சான். வரலாறு சொல்லுது, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க அம்மா கையை பிடிச்சி, சின்ன பிள்ளையா இருக்கும்போது கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்களாம். கூட்டிட்டு போகும்போது ரோட்டில் போகக்கூடிய ஜோசியக்காரங்க, குறிபார்த்து சொல்லக்கூடியவங்களெல்லாம் அந்த குழந்தையை பார்த்து சொல்லுவாங்களாம், இந்த குழந்தை அதனுடைய குறைஷி குடும்பத்தை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த குழந்தை குறைஷி குடும்பத்தை ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ இந்த அம்மா சொல்லுவாங்களாம், இது குறைஷி குடும்பத்தை மட்டும் ஆளும் என்றால் எனக்கு அது கேடுதான், இது மொத்த அரபுலகத்தையும் ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். குறைஷி குடும்பத்துக்கு மட்டுமல்ல இது தலைவராக வரப்போறது, மொத்த அரபுலகத்தையும் இந்த குழந்தை ஆளும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் முஆவியா ரலியல்லாஹு. அதனாலே இயல்பாக முஆவியா ரலியல்லாஹு தன்னிடத்தில் ஒரு அரசருக்குரிய தலைமைத்துவத்திற்குரிய பண்புகள் எல்லாம் அவரிடத்தில் கூடியிருந்தது. தோற்றம், முதல்ல தோற்ற அழகு, நல்ல ஹைட்டானவர், நல்ல ஹைட்டான தோற்றம், நல்ல வெளிச்சமான நிறம். முஆவியா ரலியல்லாஹு ஹைட்டான தோற்றம், வெளிச்சமான நிறம், நல்ல பெரிய தலை. பொதுவாக பெரிய தலை இருப்பவர்கள் தலைவர்கள் ஆவார்கள்ங்கிறது இந்த முக குறிபார்த்து சொல்லக்கூடியவர்களுடைய இயல்பு. நல்ல பெரிய தலை, பார்க்கறதுக்கு கம்பீரமான தோற்றம், யாரும் அவரை நின்று திரும்பி பார்த்துட்டு தான் போவாங்க, அந்த மாதிரி தோற்றம். இயல்பிலேயே தனக்கான தகுதிகளை அவர் வளர்த்து கொண்டார். அரபு நாட்டில் பள்ளிக்கூடம் கிடையாது, அன்னைக்கு மக்கால பள்ளிக்கூடம் கிடையாது. அவராக தேடி போய் எழுத படிக்க பழகிக்கிட்டார். மக்காவில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க வெறும் 17 பேர் மாத்திரமே இருந்தார்கள்னு வரலாறு சொல்லுது. அதில் ஒருத்தர் முஆவியா ரலியல்லாஹு. வேறு என்ன சிறப்பு தகுதிகள் ஒரு மனுஷனுக்கு வேணுமோ
அந்த தகுதிகள் எல்லாம் அவர் வளர்த்துக்கிட்டார். அவர் வளரும்போது என்ன இயல்போடு தான் வர்றாரு, ஒரு தலைவருக்குரிய இயல்போடு தான் வளர்ந்து வர்றாரு. அவருடைய 26வது வயசில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வந்தாங்கல்ல, ஹிஜ்ரி 8வது வருஷம் மக்காவுக்கு வந்து இவர் வந்தபோது இவருடைய குடும்பம் மொத்தமும் இஸ்லாத்துக்கு வந்துச்சே. அவங்களுடைய குடும்பம் மொத்தமும் இஸ்லாத்துக்கு வரும்போது அவரும் இஸ்லாத்துக்கு வந்தார். நீங்கள் கவனிக்கணும், அவர் இஸ்லாத்துக்கு வரும்போது அவருடைய தகப்பனார் அபூ சுஃபியான், அவர் மக்காவுடைய தலைவர், மக்காவுடைய தலைவருடைய மகன் தான் இவர். அப்போ அந்த தலைவருக்குரிய இயல்புகளோடையே வர்றாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு? ஹிஜ்ரி 8வது வருஷம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. அப்போ அவருக்கு வயசு 26. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனேயே அவருக்கு மரியாதை கிடைக்கிறது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, தகுதி உள்ளவங்களுக்கு எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கும். தகுதி உள்ளவங்களுக்கு எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கும், எவ்வளவு சீக்கிரமும் வாய்ப்பு கிடைக்கும். முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு முதல் வாய்ப்பு அவருடைய தகுதியால் கிடைக்குது. அவருக்கு என்ன தெரியும்? எழுத தெரியும். அதனால் அவருடைய தகுதியால் கிடைக்குது. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனேயே அவர் என்ன ஒரு பொறுப்பு கிடைக்குது அவருக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக வெளிநாடுகளுக்கு கடிதம் எழுதக்கூடிய தனிச்சிறப்பு அவருக்கு கிடைக்குது. இப்போ எந்த வட்டத்துக்குள்ள வந்துடுறாரு? லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாலும் கூட அந்த சஹாபாக்களில் கவனிக்கப்படக்கூடிய வட்டத்துக்குள்ள முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வந்துடுறாரு, அவருடைய தகுதி காரணம். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து தூதுக்குழுக்கள் வரும் இல்லையே, வந்துச்சு. ஹிஜ்ரி 8க்கு அப்புறம் தான் வெளிநாடுகள் எல்லா நாடுகளிலிருந்தும் பெருமானாரை பார்க்கறதுக்காக வேண்டி தூதுக்குழுக்கள் வந்தாங்க. அதில் குறிப்பாக ஹிஜ்ரி 9வது வருஷம், ஹிஜ்ரி 9வது வருஷத்துக்கு ஆமுல் உஃபூதுனே பேர், வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் வந்த வருஷம்னே பேர். நிறைய தூதர்கள் வெளிநாடுகள்லேருந்து வருவாங்க. அந்த தூதர்களை கவனித்து அவங்கள வரவேற்று அவங்கள உபசரித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவங்கள என்ன பெருமானாரோட சந்திப்பு நடத்தி அவங்கள ஊருக்கு அனுப்பி வைக்கிற வேலையை கவனிக்கிற பொறுப்பு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தரப்படுகிறது. இப்போ நம்ம ஊருடைய பாஷையில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலாம்? வெளியுறவு பொறுப்புன்னு சொல்லலாமா? வெளிநாட்டு விருந்தாளிகள் வந்த பிறகு அவங்கள உபசரித்து அவங்கள அனுப்பி வைக்கிற பொறுப்பு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குண இயல்புகளாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெருமானாரோட கொஞ்ச காலமே சேர்ந்து கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நெருங்கி நிற்கிற இடத்தை பெறுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத்தான பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்புக்கு வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்புக்கு வரும்போதும் இவர் முக்கிய பிரமுகர்களுடைய பட்டியலில் இருக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அபூ சுஃபியானுடைய இன்னொரு மகன், இவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகன், இன்னொரு மகன் யஸீதை ஒரு படைப்பிரிவுக்கு தலைவராக்கி நீங்கள் பெய்ரூத் அதே போல் சிரியாவுடைய சில பகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு படை நடத்திட்டு போங்கன்னு அனுப்பி வச்சாங்க. அந்த படைப்பிரிவில் முஆவியா ரலியல்லாஹு தஆலாவும் இருந்தாங்க. அண்ணன் தம்பி 2 பேருமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் ஒரு படையில் எடுப்பு போகிறாங்க. போன அந்த படை வெற்றி கொள்கிறது. பெய்ரூத் நகரம் அது மாதிரியான சில நகரங்களை வெற்றி கொள்கிறார்கள். அப்படி வெற்றி கொள்ளும்போது முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய அந்தஸ்து இன்னும் உயர்கிறது. எந்த ஒரு படையில் போயிருக்காங்க, அந்த படை போன வேலையில் ஜெயிக்குது. இதுக்கு இடையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆன பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட எந்த திறமைசாலியையும் கண்டுபிடிக்கக்கூடிய தூர நோக்கு சிந்தனை உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்துச்சு. யாரையும் இவ யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த திறமை உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய திறமையை பார்த்தாங்க. பார்த்த உடனே அவங்க ஏற்கனவே எங்கே இருக்கிறாங்கன்னா சிரியாவில் இருக்கிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அனுப்பப்பட்ட சிரியாவில் இருக்கார். அவங்களுடைய சகோதரன் யஸீது
மௌத்தானார். யசீது மௌத்தான உடனே அவருடைய பதவிக்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நியமிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிரியாவை ரெண்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. சிரியாவினுடைய நிலப்பரப்பை ரெண்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஒன்று திமஷ்க், டமாஸ்கஸை மையமாக கொண்ட ஒரு பகுதி ஒன்று, ஹிம்மஸ் அதை மையமாக கொண்ட ஒரு பகுதி ஒன்று, பாலஸ்தீனம் தனியாகன்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிரியாவை பிரித்து வச்சுருந்தாங்க. ஹஸரத்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு டமாஸ்கஸ் நகரத்தினுடைய கவர்னராக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவால் நியமிக்கப்பட்டார். திமஷ்கினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார். சிரியாவினுடைய ஒரு பகுதி அது. 10 வருஷம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி செய்தாங்க. இவருடைய நிர்வாக பொறுப்பு எவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக இருந்துச்சுன்னா, இந்த டமாஸ்கஸ் நகரம் இருக்கே அது ரோம பேரரசுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. ஒரு பக்கம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாரசீகத்தை முழுசா வெற்றி கொண்டுட்டாங்க. ஒரு பக்கம் பாரசீக பேரரசத்தை முழுசா வெற்றி கொண்டுட்டாங்க. ஆனால் ரோம பேரரசை முழுசா வெற்றி கொள்ள முடியல. ரோம பேரரசு மேலே இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் இருந்தது டமாஸ்கஸ் நகரம். அப்போ எல்லைப்புறத்தை பாதுகாக்கிற பொறுப்பில் யார் இருக்கிறா? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய படைத்திறன் வெளிப்பட்டது. ஒரு சிறப்பான இராணுவத்தை கட்டமைத்தார்கள். டமாஸ்கஸில் இருந்துட்டு ஒரு சிறப்பான இராணுவத்தை கட்டமைச்சாங்க. மொத்த அந்த அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலும் ஒரு சிறந்த ஆட்சியாளர் எப்படி நடந்துக்கணுமோ அதில் ரொம்ப கவனமாக நடந்துக்கிட்டாங்க. அதனாலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் விஷயத்தில் ஒரு தனியான அக்கறை கொடுத்து அவரை ஆட்சியாளராகவே வச்சுருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்தான பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு இடையில் என்ன இருக்குது? ஒரு குடும்ப உறவு இருக்குது. அவர் ஏற்கனவே சிறப்பானவர், சந்தேகம் கிடையாது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறப்பான மனுஷர், சந்தேகமே கிடையாது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு என்ன செய்தாங்க? சிரியா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிரித்து வச்சுருந்தாங்க. டமாஸ்கஸ் ஒன்று, ஹிம்மஸ் ஒன்று, பாலஸ்தீன் ஒன்றுன்னு 3ஆக பிரித்து வச்சுருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த 3ஐயும் ஒன்றா மாற்றி, டமாஸ்கஸ், ஹிம்மஸ், பாலஸ்தீனம் இது எல்லாம் ஒன்றா மாற்றி இந்த பரந்த நிலப்பரப்புக்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவர்னர் ஆக்கினாங்க. ஏற்கனவே ஒரு சின்ன ஊரில் இருக்கும்போதே அவர் தன்னுடைய கெட்டிக்காரத்தனத்தை காமிச்சிருந்தார். இப்போ பரந்த நிலப்பரப்பு அவருடைய கட்டுப்பாட்டில் வந்தது. யார் ஆட்சியாளர்? மேலே இருந்த ஆட்சியாளர். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அரசாங்கத்தில் இருக்கும்போது கப்பல் படை வைக்க எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். ஏன்னா அதுக்கு அவர் இருந்த பகுதியை தாண்டி போகிறதுக்கு கடல் தான் இருந்துச்சு. கப்பல் படை வைக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கப்பல் படை வைக்க அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. கப்பலில் பயணம் பண்ணுறது ஆபத்தான பயணம், அதனால் அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க குடும்பத்துக்காரர் தானே, அதனால் அவர்கிட்ட பேசி கப்பல் படை வைக்கிறதுக்கான அனுமதியை வாங்கினா அவங்க கடந்து போன கப்பல், அது என்ன கடல்னா மத்திய தரை கடலை கடந்து போனாங்க. கடந்து போய் சைப்ரஸை கைப்பற்றினார்கள். ஐரோப்பாவினுடைய முனையில் இருக்குது சைப்ரஸ். முஸ்லீம்கள் அது வரைக்கும் ஆசியா பகுதியை கைப்பற்றி இருந்தாங்க, ஆப்பிரிக்காவை கைப்பற்றி இருந்தாங்க. சைப்ரஸை கைப்பற்றிய போது ஐரோப்பாவையும் கைப்பற்றுகிறார்கள். இப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் சைப்ரஸ் கைப்பற்றப்படுவதற்கு காரணமாக இருந்தாங்க. சைப்ரஸையும் கைப்பற்றி அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே ஒரு பலமான இராணுவம் இருந்துச்சு. இந்த இராணுவம் யாரை எதிர்கொள்கிறதுனா, எல்லையில் யார் இருக்கிறா? ரோம சாம்ராஜ்யம் இருக்கிறது. இந்த ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்கொள்கிறார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க, ரோம சக்கரவர்த்திகள், ரோமர்கள் பேரரசு தானே, அந்த சக்கரவர்த்திகள் முஸ்லிம்களுடைய எல்லை பகுதிக்குள்ளே ஊடுருவாமல் இருப்பதற்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய காரணமாக இருந்தாங்க. அவங்களுடைய திறமை தான் அதுக்கு காரணம். எந்த அளவுக்கு ரோமர்களை அவங்க கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னா, ஒரு யுத்தத்தில் ரோமர்களோடு சண்டையிட்டு
80,000 ரோம படை வீரர்களை முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்கள் கொலை செய்தார்களாம். 80,000 ராணுவ வீரர்களை முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்கள் கொலை செஞ்சிருக்காங்க. அவங்க வல்லரசு, ரோமர்கள் வல்லரசு, இவங்க புதுசா உருவான அரசு. 80,000 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு வலிமையான இராணுவத்தை வச்சிருக்காங்க. ஒரு உதாரணம், அவங்க எவ்வளவு தூரம் மக்கள் விஷயத்தில் இராணுவம் கட்டுப்பாடான இராணுவத்தை உருவாக்கி இருந்தாங்க, மக்கள் அவங்க மேலே அபிமானம் கொண்டாங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. முஆவியா ரலியல்லாஹு தன்ஹு ரோமர்களோட சண்டையிட்டு இருக்கிற காலகட்டத்தில் முஸ்லிம்களில் கொஞ்சம் பேத்த ரோம படை வீரர்கள் கைது செய்து ரோமுக்கு கொண்டு போயிடுறாங்க. ரோம்னுடைய அரச தர்பாரில் முஸ்லிம் கைதிகள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு குறைஷி குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செய்துட்டு இருக்கிறாரு, அரச சபையில் நிற்கும் போது பயப்படலை. முஸ்லிம்களுக்கு அப்படி ஒரு தன்னம்பிக்கை மார்க்கம் கொடுத்துருக்கா இல்லையா? அரச சபையில் கைதியா நிற்கிறாரு. அப்பவும் பயப்படாம அவர் என்ன பண்றாரு, பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இஸ்லாத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. கைதியா போயிருக்கிறாரு இன்னொருத்தருடைய சபையில, அங்க வந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அரச தர்பாரில் உட்கார்ந்திருந்த அமைச்சர்களில் ஒரு ஆளுக்கு கோபம் வந்துருச்சு. அவர் அந்த ஸ்டேஜில் இருந்து கீழே இறங்கி வந்து நேரா அந்த குறைஷியினுடைய கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டார். முஸ்லீம் சஹாபிக்கு இஸ்லாம் எவ்வளவு சுயமரியாதையை கொடுத்துருக்குன்னா, கைதியாக நின்ன நிலையிலும் கூட அந்த அறையை அவரால் தாங்கிக்க முடியல. அப்போ அவர் சத்தம் போட்டார், வா இஸ்லாமா, இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட சோகமே, அரசரே, உங்களுடைய 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 ஒரு வீரரை நீங்கள் இழிவுபடுத்த அனுமதித்து விட்டீர்களே, நாங்கள் துன்பப்பட நீங்கள் அனுபவிக்க நாங்கள் துன்பப்பட நீங்கள் அனுமதித்து விட்டீர்களே அப்படின்னு முஆவியாவை பார்த்து புலம்புற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். எந்த சபையில்? ரோம் மன்னருடைய சபையில் சொல்றார். இந்த செய்தி முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு காதுக்கு வருது. ரொம்ப சங்கடப்பட்டாங்களாம். அடுத்து உடனே என்ன செய்கிறாங்க, அந்த மன்னருக்கு தூது அனுப்புகிறாங்க. யார் உங்கள்கிட்ட கைதியாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நீ எங்கிட்ட அனுப்பிடு, நீ என்ன பணம் கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ அதை கொடுத்து இவங்களை மீட்டுட்டு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்த பிறகு அந்த குறைஷி சத்தம் போட்டார் இல்லையா, அவரை கூப்பிட்டு, நீங்கள் என்னை மன்னிச்சுக்கணும், நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை கேவலப்படுத்த விட மாட்டேன், உங்களை இன்னொரு ஆளுகள்கிட்ட சிக்கி சீரழிய நான் விடமாட்டேன் அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு நல்ல வெகுமதிகளை கொடுத்து அவரை அனுப்பிச்சிடுறாங்க. இதை எதை வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுவாங்க, ஒரு படை வீரர், முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய இராணுவத்தில் இருந்த ஒரு படை வீரர், அவர் கைதியாக சிக்கும் போது ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு இவர் கவர்னராக இருந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த அளவு தான் இவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவர் சமாதானம் அடையல, முஆவியா ரலியல்லாஹு தஆலா சமாதானம் அடையல. முஆவியா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாமிய அரசாங்கத்தின் எல்லைப்புறத்தில் இருந்த ஒரு கடற்கரையோரத்தில் இருந்த சபூர் அப்படிங்கிற நகரத்தில் இருந்த ஒரு ஆளை கூப்பிடுறாங்க, இங்கே வா, என்னுடைய படை வீரர் ஒருத்தரை ரோம படையினுடைய படை தளபதிகளில் ஒருத்தன் அடிச்சிட்டான், அடித்தவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும், அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? நான் சில திட்டங்களை சொல்லுவேன், அதை செயல்படுத்தணும். அப்படியா, சரி, என்ன செய்வோம்? யாராவது ஒரு நல்ல வியாபாரியை எனக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னாங்க. அந்த வியாபாரி எதிரி ரோம படைகளுக்கு உள்ள சென்று வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கணும், அப்படி ஒருத்தனை ஏற்படுத்தி கொடு. அந்த பகுதியினுடைய தலைவர், சபூர் மாநகரத்தினுடைய தலைவர், அங்கிருந்து ஒரு ஆளை எடுத்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா கொடுத்தார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட சொன்னார், நீ என்ன செய்யணும், நம்ம ஆட்சிக்கோ மற்றவங்களுக்கோ தொடர்பு இருக்கிற மாதிரி காட்டக்கூடாது, வகையான உயர்தரமான பொருட்களை எடுத்துட்டு ரோம் மன்னருடைய சபைக்கே போயிடணும். நீ எப்படி போவையோ அது உன்னுடைய திறமை, போயிடணும், போய் மன்னருக்கு கொடுக்கணும். அதுபோல் மன்னரிடத்தில் இருக்கக்கூடிய மற்ற மந்திரிகளுக்கெல்லாம் நீ கொடுக்கணும். ஆனால் என்னுடைய வீரனை அடிச்சாம்பாரு,
அந்த மந்திரிக்கு மட்டும் நீ கொடுக்கக்கூடாது, மீதி இருக்கிற எல்லாருக்கும் நீ கொடுத்துடணும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். அன்னைக்கு எல்லாமே முஸ்லீம்கள்கிட்ட தாங்க எல்லா பொருளும் இருந்துச்சு. ஐரோப்பிய உலகத்துக்கு பொருட்களை கொடுத்தவங்களே முஸ்லீம்கள் தான். இங்கே கொடுத்தா தான் அங்கே போய் சேரும். முஸ்லீம்கள் கொடுக்க, முஸ்லீம் வியாபாரிகள் கொண்டு போகாட்டி அவர்களுக்கு பொருள் கிடையாது. அந்த நிலைமை இருந்துச்சு. இந்த சபூர் நகரத்து வியாபாரி முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய உதவியினாலே விலை மதிப்பற்ற பொருட்களை எல்லாம் அந்த கப்பலில் எடுத்துக்கிட்டு நேராக போய் அனுமதி பெற வேண்டிய இடத்துல முறையாக அனுமதி பெற்று ரோம் மன்னருடைய சபைக்குள்ளேயே போயிட்டார். இவர் கொண்டு வந்த பொருட்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த பொருட்களை ரோம் மன்னர்கள் வாங்கிட்டாங்க, ரோமனுடைய மந்திரிகளும் வாங்கிட்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாரு, அந்த ஒரு மந்திரிக்கு மட்டும் கொடுக்காம திரும்பி வந்துட்டார். திரும்பி வரும்போது மன்னரும் மற்ற அமைச்சர்களும் இந்த வியாபாரி இடத்துல எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு பட்டியல் கொடுக்குறாங்க. வெளிநாடுகளில் கிடைக்கும்னு சொல்லப்பட்டது. இந்த இப்போ நம்ம கூட எல்லாத்தையும் ஒரு காலத்தில் வெளிநாட்டில் தானே வாங்கிட்டு இருந்தோம். அதுபோல் அந்த மன்னரும் மற்ற மந்திரிகளும் இவர்கிட்ட பட்டியல் கொடுக்குறாங்க. எங்களுக்கு அது வாங்கிட்டு வா, எங்களுக்கு அந்த அத்தர் வாங்கிட்டு வா, இந்த தைலம் வாங்கிட்டு வா, இன்ன கிராம்பு வாங்கிட்டு வா அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. மன்னர் கொடுக்குறார், மந்திரிகள் கொடுக்குறாங்க. இந்த பட்டியல் எடுத்துட்டு இவர் வர்றார். மீண்டும் முஆவியா ரலியல்லாஹு சந்திக்கிறாங்க. அவர்கிட்டேது காசு, முஆவியா ரலியல்லாஹு உதவி செய்கிறாங்க. இந்தா அவங்க என்னெல்லாம் கேட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது அல்லாமல் அரபு தேசத்தில் என்னவெல்லாம் கிடைக்குமோ ஆச்சரியப்படுத்தக்கூடிய பொருட்கள் அதையெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புறார். கொண்டு போ. இப்போ நீ போகும்போது அன்னைக்கு நீ பார்க்காம வந்தியல்ல மந்திரி, அவன் உன்னை தேடி வருவான். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு என்னை ஏன்பா விட்டுட்டேன்னு கேட்பான். அவங்ககிட்ட நீ நட்பை ஏற்படுத்திக்கொள். நான் உனக்கு தப்பி போச்சு, தெரியாமல் போயிட்டது, நான் உனக்கு இப்போ ஏற்பட்ட நஷ்டத்துக்கு பதிலாக இனி அடுத்தடுத்து நான் உங்ககிட்ட நெருக்கத்தை வச்சுக்கிறேன், உன் மூலமாக தான் இனிமேல் நான் அரசரை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நட்பை நீ ஏற்படுத்திக்க அப்படின்றாங்க. இவர் 2வது பயணம் வர்றாரு. மன்னருக்கு கொடுக்க வேண்டியது, மந்திரிகளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கலான்னு போகும்போது அந்த மந்திரி போன தடவை சந்திக்காமல் போனாரே, அந்த மந்திரி வந்து வாசலில் தடுத்து நிறுத்திக்கிறாரு. அவர் கேட்குறாரு, அந்த அரபியில் அந்த வாசகம் வருது, எப்பா நான் என்ன பாவம் செஞ்சேன்? அந்த மந்திரி கேட்குறான், நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஐயா தம்பின் கசப்து, நான் என்ன பாவம் செஞ்சேன்? எல்லாத்தையும் நீ சந்திச்சுட்டு அவங்களுக்குள்ளதெல்லாம் நீ வாங்கி கொடுத்தியே, என்னை மட்டும் ஏன் விட்டுட்டு போயிட்ட? என்னை இல்லாமல் அவர்களை நீ தேர்ந்தெடுத்ததற்கு வேறு என்ன காரணம் அப்படின்லாம் கேட்டார். இவர் ரொம்ப அப்பாவித்தனமா, ஏங்க நான் சாதாரணமான ஆளுங்க, என்னை போய் நீங்கள் இப்படியெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை, எனக்கு உங்களை தெரியல, உங்களுக்கு தெரியாமல் போச்சு, இப்போ நான் அரசர்கிட்ட போய் கொடுக்குறத கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்களோடு நான் நெருக்கமாக இருக்கேன், இனி எதுவாக இருந்தாலும் உங்கள் மூலமாகவே நான் அரசரை அணுகிறேன் அப்படின்னு சொல்லி இவரோடு ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிட்டாராம். ஒரு நீண்ட விஷயங்க இது. நட்பை ஏற்படுத்திக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் இவர் என்ன கேட்குறாரோ அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அடுத்த பயணத்தில். அதுக்கு அடுத்த பயணத்தில் அந்த மந்திரி இந்த வியாபாரிகிட்ட சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் ஒரு கம்பளம் விரிக்கணும்னு ஆசை. இன்றைக்கெல்லாம் நாம் இந்த கம்பளத்தை ரொம்ப சாதாரணமாக வாங்கிடுறோம், மிஷின் இருக்குது, ஈஸியாக கலராக. அவன் என்ன கேட்குறான், எல்லா வண்ணங்களையும் கொண்ட ஒரு கம்பளம், அதில் பூக்களின் படம் இருக்கணும், மிருகங்களின் படம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும், அப்படி ஒரு கம்பளம் என் வீட்டில் விரிக்கணும்னு எனக்கு ஆசை, அதனால் நீ அப்படி ஒரு கம்பளம் வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்குறார். உங்களுக்கு வாங்காமையா, வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் நேராக முஆவியா ரலியல்லாஹு தன்னுட்ட அந்த ஆள் இப்படி ஒரு கம்பளம் கேட்குறான்னு சொல்கிறார். முஆவியா ரலியல்லாஹு தன்ஹு உடனே, இஸ்லாமிய அரசாங்கத்தில் இதுக்கெல்லாம் ஆள் இருந்தாங்க, அந்த நெய்யக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு அவர் என்ன கேட்டாரோ அதை விட அற்புதமாக இருக்கிற மாதிரி ஒரு கம்பளத்தை நெய்யுமாறு காசை அள்ளி இறைச்சி தயார் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஒரு கம்பளம் தயார் செய்யப்பட்டுச்சு. தயார் செய்யப்பட்ட உடனே முஆவியா ரலியல்லாஹு தன்ஹு திட்டம் சொல்லி கொடுக்குறாங்க, நீ என்ன செய்யணும், கம்பளத்தை உன்னுடைய கப்பலில் வச்சுக்கணும். கப்பல் வந்து முதல்ல மன்னரை போய் பார்க்குற இடத்துக்கு முன்னதாகவே இந்த அமைச்சருடைய வீடு இருக்கிற இடம் இருக்குது, கடலிலிருந்து பார்த்தாலே அமைச்சருடைய வீடு இருக்கிற இடம் இருக்குது. அதனால் நீ அமைச்சருடைய வீட்டை நெருங்கும் போது
கப்பலுடைய மேல் தளத்தில் கம்பளத்தை விரிச்சு வை. கம்பளத்து மேலே இருக்கிற ஆசையில் அதை பார்க்கறதுக்காக அவரே வருவார். உன் கப்பல் வருதுன்னு தெரிஞ்சிட்டாலே உன் கப்பலுக்குள்ளே அவர் வருவார். நீ நங்கூரம் பாய்ச்சி இருப்ப, அப்படித்தானே? நீ நங்கூரம் பாய்ச்சி இருப்பாய். உன் கப்பலுக்குள்ளே அவர் இதை பார்க்க வந்தா வந்து நிற்கும் போது உன்னை ஆட்களை வந்து அவரை சுற்றி சூழ்ந்து நிற்க வை. வெளியில் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அந்த நேரத்தில் நங்கூரத்தை தூக்கிட்டு வேகமாக கப்பலை எடுத்துரு. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இந்த கம்பளத்தில் அழகளை பார்த்துட்டு இருக்கும்போது வேகமாக கப்பலை எடுத்து ஆளை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருன்றாரு. எவ்வளோ பெரிய திட்டம் பாருங்க. ஆச்சரியப்படுறாங்க முஆவியா ரலியல்லாஹு, அதாவது 2 வருஷத்துக்கும் கடந்து தான் இந்த இந்த நிகழ்ச்சியை செயல்படுத்துறதுக்கு. அதே போல் அந்த வியாபாரி அந்த கம்பளத்தை கப்பலில் எடுத்துகிட்டு போய் கம்பளத்தினுடைய கப்பலினுடைய மேல் தளத்தில் கம்பளத்தை விரித்து வச்சு நேர அந்த அமைச்சருடைய வீடு இருக்கிற இடத்துக்கிட்ட கொண்டு போய் கப்பலை நிறுத்துறார். நிறுத்தின உடனே இந்த கப்பலை பார்த்த உடனே ஆர்வப்பட்டு அவர் கூப்பிடாமையே கப்பலுக்குள்ளே ஏறி வந்தாராம். அவர் மாத்திரமல்ல, அவருடைய பாதுகாவலர்கள் பலரும் கப்பலுக்குள்ளே வந்தாங்களாம். வந்தவங்க கம்பளத்தினுடைய அழகை பார்த்து விழுந்து விழுந்து அதை தடவுனாராம். அமைச்சர் தடவி தடவி பார்க்குறாராம், இப்படி கம்பளமா இப்படி கம்பளமா அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இடையில நங்கூரத்தை தூக்கி அமைச்சரை கடத்திட்டு வந்துட்டாங்க. அமைச்சரை கடத்தி 11 நாள் கடல் பயணமா அமைச்சரை கடத்திட்டு வந்து நேர முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய சபையில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. முஆவியா ரலியல்லாஹு தன்ஹு அந்த அமைச்சரை பார்க்குறாங்க. நீ தானே என்னுடைய ஒரு வீரரை அடித்தவர், நான் அதுக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் உங்களை கூட்டு வந்தேன், பயப்படாத, நீ எப்படி அடிச்சியோ அதே மாதிரி அவர் உன்னை திருப்பி அடிப்பார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, நீ அவரை அடித்த மாதிரி அவர் உன்னை திருப்பி அடிப்பார். அதுக்கப்புறம் அந்த அடி வாங்கிய குறைஷி இருக்கிறார் இல்லையா, அவரை திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டுடுறாங்க. அவர் அரசவைக்கு வர்றாரு. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியாமல் அரசவைக்கு வர்றாரு. வந்து பார்த்தால் இங்கே யார் நிற்கிறா? ரோம்னுடைய மந்திரி கைதியாட்ட நிற்கிறார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அவர் அடி, ஆனால் எச்சரிக்கை, எல்லை மீறிடாத. உன்னை எந்த அளவுக்கு அவர் அடித்தாரோ அந்த அளவு மட்டும் நீ அவரை அடி, எச்சரிக்கை எல்லை மீறி விடாதேன்னு பல தடவை அவர் எச்சரிக்கை பண்ண பிறகு அடிக்க சொன்னாராம். அந்த குறைஷி சஹாபி அந்த அமைச்சருக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டு ஓங்கி ஒரு அடி விட்டாராம். அரை ரோம் தேசத்து அமைச்சர், ரோம சாம்ராஜ்யத்தின் அமைச்சர் முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய சபையில் அடி வாங்குறார். அடி வாங்கின உடனே ஹலீஃபா முஆவியா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் ஏற்படாது, நீங்கள் நிம்மதியாக எங்கே போய் சேரலாம்? உங்கள் ஊருக்கு போய் சேரலாம். உங்கள் மன்னரிடத்தில் போய் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? முஆவியா உன்னுடைய அமைச்சரை தன்னுடைய சபைக்கு அழைத்து வந்து அடி கொடுத்திருக்கிறார்னு சொல்லுங்க. முஆவியா உன்னுடைய அமைச்சரை தன்னுடைய சபைக்கு வந்து அடி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா முஆவியாவுடைய செல்வாக்கு இது என்னன்றதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சொல்லி அனுப்புனதோடு மட்டும் இல்லை, நிறைய அன்பளிப்புகளை அவருக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. என்னுடைய ஆளை நீங்கள் அடிச்சிருக்க கூடாது, அரசியல் கைதிகளை துன்புறுத்தி இருக்கக்கூடாது, என்னுடைய ஆளை நீங்கள் அடிச்சிங்க, அதுக்கு பழி வாங்கணும், என்னுடைய வீரருக்குரிய மரியாதையை நான் நிலநாட்டணும், அதுக்காக உங்களை பிடிச்சிட்டு வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது, நீங்கள் வேற ஒரு குத்தமும் பண்ணலை, இந்தாங்கன்னு அவருக்கு நிறைய அன்பளிப்புகளை கொடுத்து, அவருக்கு மாத்திரமல்ல அவருடைய அரசருக்கும் அன்பளிப்புகளை கொடுத்து உங்கள் அரசர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு அனுப்பிச்சுட்டாங்க. அதே போல் அந்த வியாபாரி இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு இவரை கொண்டு போய் அவருடைய கடல் எல்லையில் தள்ளிட்டு வந்துரு. கடல் எல்லையிலன்னா அவர் ஊருக்கு போனோமா இல்லையா, அங்கே போனால் இப்போ இவங்க ஒன்றை பிடிச்சி வச்சுக்குவாங்க, ஆனால் நீ தப்பிச்சு கொள்கிற அளவுக்கு அவருடைய கடல் எல்லையில் தள்ளிட்டு நீ தப்பித்து வந்து விடு என்று அவர்கிட்ட சொன்னாங்க. அவர் கொண்டு போய் அவருடைய கடல் எல்லையில் விட்டுட்டு வந்துட்டார். இவரை காணோம்னு ரோம் தேசமே கவலையில் ஆழ்ந்திருக்கும் போது அவர் எப்படி திரும்பி வந்து சேர்றாரு? முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய தந்திருக்கிற அன்பளிப்புகளோடு வந்து சேர்றாரு. அவரை பார்த்த உடனே எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்களாம். மகிழ்ச்சி அடைஞ்ச பிறகு மன்னரிடத்தில் அவர் சொன்னார், முஆவியா என்னிடத்தில் ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார், உன்னுடைய அமைச்சரை தன்னுடைய சபையில் வைத்து அடித்து அன்பளிப்பை கொடுத்து முஆவியா அனுப்பி இருக்கிறார்
நீ முஆவியாவை புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம். இது முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய வரலாறு. இந்த வரலாறு நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்ல வர்றேன், இப்போ எவ்வளோ பெரிய கெட்டிக்காரர் அவர். அரபுகளுக்கே உள்ள கெட்டிக்காரத்தனம். ரோம்ங்கிறது சாதாரணம் அல்ல, அது ஒரு சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அமைச்சரை தன்னுடைய சபைக்கு கொண்டு வந்து அவர்கிட்ட பழி வாங்கி திருப்பி அனுப்புறாருன்னா எவ்வளோ நிதானம் அதில் வெளிப்படுற, எவ்வளோ நிதானம் அதில் வெளிப்படக்கூடிய தந்திரம், ராஜதந்திரம், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இப்படி ஒருத்தர் நடந்துக்கிட்டா அந்த படை வீரர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த குறைஷி இருக்கிறாரு, இந்த அமைச்சரை அடிச்சுட்டு நேர முஆவியா ரலியல்லாஹு கையை பிடிச்சி கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாராம். உன்ன மாதிரி ஆள்கிட்ட வேலைக்காரராக இருக்கிறவங்களுக்கு ஒருபோதும் எந்த தீமையும் வராது, நீங்கள் இவ்வளவு பெரிய பதிலை செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவரை கட்டி அணைச்சி கண்ணீர் விட்டார்னு வருது. அவருடைய கையில் விழுந்து அவர் கண்ணீர் விட்டார்னு வருது. இப்படி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய படைகளை வைத்து கொண்டதனாலே, தன்னுடைய மக்களை வைத்து கொண்டதனாலே சிரியாவின் மக்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீது அளவு கடந்த நேசம் வைத்திருந்தார்கள். எதிர்ப்பில்லாத தலைவராக அவர் இருந்தார். அந்த தலைமையில் இருந்ததனால தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரால் எதிர்க்க முடிஞ்சிச்சு. அவருக்கு அப்படி ஒரு அதிகாரம் அங்கே இருந்ததுனால தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் எதிர்க்க முடிஞ்சிச்சு. கடைசியில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிற போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதிர்த்தாரு. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொறுப்புக்கு வந்த உடனே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதிர்க்கிறார். நல்லா கவனிக்கணும், ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சிக்கு வரும்போது வரைக்குமே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிரியாவினுடைய கவர்னர் மாத்திரம்தான். அவர் ஒரு கவர்னர் தான். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தை விட்டு கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டாம், நீங்களே தலைவராக இருந்துக்குங்க. ஏன்னா அவருடைய செல்வாக்கு என்னங்கிறது புரிய வருது. முஸ்லீம்கள் சண்டையிட்டு கொள்ள வேண்டாம், நீங்களே இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளராக இருந்துக்குங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஒரே ஒரு நிபந்தனை சொல்கிறாங்க, உங்களுக்கு பின்னாடி அதிகாரத்தை என்னிடமும் என்னுடைய தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் தந்துவிட வேண்டும், எனக்கும் என்னுடைய தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் தந்துடணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை போட்டு ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்கிறார். வரலாறு என்ன சொல்லுதுன்னா, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சொன்னது, சண்டைக்கு போட்டலாமா, சண்டை போட்டு நீங்கள் யார், நீங்களா நாங்களான்னு பார்த்துக்குவோம், அப்படி இல்லாட்டி எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒயிட் பேப்பரை மட்டும் கொடுத்து அனுப்புனாங்களாம், ஒரு வெள்ளைத்தாள். இந்த வெள்ளைத்தாளில் என்ன நிபந்தனை வேணும்னாலும் நீங்கள் எழுதிக்கிங்க என்று ஒரு வெள்ளைத்தாளை ஹசன் ரலியல்லாஹு தஆலா இடத்துல அனுப்புனாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த நிபந்தனைகளை எழுதிக்கிட்டாங்க. முஸ்லிம்களுடைய நல்வாழ்வு கருதி நான் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன், உங்களை அமீருல் மூமினாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுக்கு பின்னாடி இஸ்லாமிய அரசு எங்களிடத்தில் தரப்பட வேண்டும், இதற்கு முன்னாடி ஹலீஃபாக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி நடைபெற்றதோ அதுபோல ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும் என்று எழுதி அதுக்கு கீழே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எனவே இந்த நிபந்தனை அவர் போட்டதல்ல, அது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவே எழுதி கொண்ட நிபந்தனை. இந்த நிபந்தனையின்படி ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விலகி கொண்ட போது இஸ்லாமிய அரசாங்கத்தின் ஏகபோக சக்கரவர்த்தியாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாறினார். இப்போ மொத்த நிலப்பரப்பும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. ஏற்கனவே எகிப்தில் இருக்கிற அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு நண்பர் தான். மொத்த நிலப்பரப்பும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இதுக்கு இடையில 20 வருஷம் கவர்னராக இருந்திருக்கார். அவர் கவர்னராக 20 வருஷம் இருந்திருக்கார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காலத்திலிருந்து, உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்திலிருந்து, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்திலிருந்து, அதே போல அலி ரலியல்லாஹு தஆலா காலம் வரைக்கும் 20 வருஷம் கவர்னராக இருந்திருக்காரு. கவர்னராக இருந்த பிறகு இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற பிறகு மிகச்சிறப்பான ஒரு அதிகாரத்தை அவருடைய நாடு முழுக்க அவர் செலுத்தினார்.
எவ்வளவு உள் கிளர்ச்சிகள் ஏற்பட்டதோ அந்த உள்நாட்டு கிளர்ச்சிகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தினார். பல உள்நாட்டு கிளர்ச்சிகள் ஏற்பட்டது, ஹாரிஜியாக்களுடைய கிளர்ச்சி ஏற்பட்டது, ஷியாக்களுடைய கிளர்ச்சி ஏற்பட்டது. எல்லாருடைய கிளர்ச்சியையும் அவர் கட்டுப்படுத்தினார். எப்படி கட்டுப்படுத்தணுன்ற திறன் அவருக்கு இருந்துச்சு. நான் இப்போ அதை சொன்னேன்னா அது ஒரு தனியான வரலாறாக போயிடும். கிளர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி சிறப்பான அரசு கொடுத்தாரு. வாழ்க்கை தரத்தை பெருசாக உயர்த்தினார். இஸ்லாம் இன்னும் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடைந்தது. எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்தது என்பதை வரலாறு குறிப்பிடுகிறது. 1,11,00,000 1,11,00,000 கிலோமீட்டர்கள், 32 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள், மன்னிக்கணும் 3,20,00,000 சதுர கிலோமீட்டர்கள், 1,11,00,000 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமுள்ள அரசு, 3,20,00,000 சதுர கிலோமீட்டர்கள் பறந்த ஒரு அரசு, பறந்துபட்ட பேரரசு. இந்த பேரரசை திமஸ்க் என்கிற டமாஸ்கஸை தலைமையாக கொண்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்தாங்க. 20 வருஷம் ஆட்சி செய்தாங்க. 20 வருஷம் ஆட்சி செய்தாங்க. சிறந்த மனிதர், பற்றும் மார்க்க ஒழுக்கங்களை கடைபிடிக்கக்கூடிய மனிதர், அதிக சகாவத் என்கிற கொடைத்திறன் கொண்டவர், யாருக்கும் அள்ளி கொடுக்கிறவர், பிறருடைய கவலையை தன்னுடைய கவலையா எடுத்துக்கிறவர். சஹாபாக்கல்ல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 1,00,000 தீனார் கொடுத்திருக்கார். இன்னொரு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 3,00,000 தீனார் கொடுத்திருக்கார். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற சஹாபிக்கு 1,00,000 தீனார் மானியமா கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய காசு. இன்னைக்கு சொல்லும்போது சாதாரணமா தெரியும், அன்னைக்கு அவர் கொடுத்தது ரொம்ப பெரிய காசு. சஹாபாக்களுக்கு வாரி வாரி வழங்குவாராம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அதனால எல்லாரும் அவர் விஷயத்துல அன்பா இருந்தாங்க, அவர் மேல அன்பா இருந்தாங்க. அவருடைய மௌத்து நேரம் நெருங்குது. 20 வருஷம் ஆட்சி செய்கிறார். இப்போ மொத்தம் 40 வருஷங்க. 20 வருஷம் கவர்னராக இருந்திருக்காரு, 20 வருஷம் ஆட்சியாளராக அரசராக இருக்கார். அவருடைய ஆட்சி காலத்தின் கடைசி நேரத்தில் இஸ்லாம் வந்து தினசரி பரவிக்கிட்டே இருந்துச்சான். எது வரைக்கும் இஸ்லாம் பரவி இருந்துச்சுன்னா துர்க்கமெனிஸ்தான், ரஷ்யாவில் துர்க்கமெனிஸ்தான் வரைக்கும் பரவி இருந்துச்சான். ஒரு பக்கம் சீனாவும் ஒரு பக்கம் யமனும், இன்னொரு பக்கம் இந்த பக்கத்திலிருந்து முழு நிலப்பரப்பு. 1,11,00,000 கிலோமீட்டர்கள் அளவுக்கு பறந்துபட்ட நிலப்பரப்புக்கு சர்வ சக்தி படைத்த அரசராக இருக்கார். தகுதியான ஆட்களை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கார். அவருடைய காலத்தில் நியமிக்கப்பட்டவர் தான் உக்பத் இப்னு நாஃபி ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிற தாபிஈ. அவர் படை நடத்திட்டு போறாரு, போற இடமெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். உக்பா இஸ்லாமிய வரலாற்றில் தனியாக கவனிக்கப்பட வேண்டியவர் உக்பா கடைசியில வந்த நின்ன இடம் தெரியுமா? ஐரோப்பாவினுடைய பல பகுதிகளை கடந்து உக்பா கடைசியில வந்து நின்ன இடம் அட்லாண்டிக் மகா சமுத்திரம். எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. மொத்தம் என்னென்ன நிலப்பரப்பு கண்ணில் இருக்கோ எல்லா நிலப்பரப்பையும் பிடிச்சாச்சு. அவர் கடைசியில் வந்து நின்ன இடம் அட்லாண்டிக் மகா சமுத்திரம். அந்த காலத்தில் அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தில் பயணம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த காலத்தில் உலகத்தில் இருந்தது 3 கண்டம் தான். ஆசிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், ஐரோப்பா கண்டம். அந்த காலத்தில் அமெரிக்கா இல்லை, அமெரிக்கா கண்டுபிடிக்கப்படலை, உலகத்துக்கு தெரியாது. ஆஸ்திரேலியா கண்டுபிடிக்கப்படலை, உலகத்துக்கு தெரியாது. அன்னைக்கு இருந்த இந்த கண்டங்களில் எல்லையாக இருந்தது அட்லாண்டிக் கடல். அட்லாண்டிக் கடல்ல பயணம் போக மாட்டாங்க. உலகத்தில் மக்கள் என்ன நினைச்சாங்க? உலகம் தட்டையானதுன்னு நினைச்சாங்க. இது மாதிரி தட்டை. அட்லாண்டிக் கடல்ல போனோம்னா கீழே விழுந்துருவோம்னு நினைச்சாங்க. உக்பத் இப்னு முஈத்தினுடைய வரலாறு வருது. அவர் குதிரையினுடைய முழங்கால் நிறைகிற அளவுக்கு அட்லாண்டிக் கடல்ல கொண்டு வந்து நிறுத்தினாராம். கடலுக்குள்ள இறங்கிட்டார். கடலுக்குள்ள இறங்கிட்டு நின்று சொல்றார், யா அல்லாஹ், இந்த கடலுக்கு அப்பால் ஒரு நகரம் இருக்குது, அங்கே மக்கள் இருப்பார்கள் என்று நான் அறிவேன் என்றால் நிச்சயம் இந்த கடலை தாண்டியும் நான் பயணம் செய்வேன். ஆனால் இதுக்கு மேலே யாரும் இல்லைங்கிறதுனால
யா அல்லாஹ், இந்த அளவோடு நான் ஜிஹாது நிறுத்திக் கொள்கிறேன், மக்கள் இருப்பார்கள் என்றால் இதையும் தாண்டி நான் பயணம் செய்வேன்னு அட்லாண்டிக் கடலோட தன்னுடைய எல்லையை முடிச்சுக்கிட்டாரு உக்பத்து பின் நாஃபி ரஹ்மத்துல்லாஹிங்கிறவர். இதெல்லாம் யாருடைய காலத்து சாதனை? முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய காலத்து சாதனை. இவ்வளவு பரந்துபட்ட அரசாங்கத்தை அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. இப்படி இஸ்லாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வரும்போது அவருடைய வயசு கடைசி காலத்தை நெருங்கும் போது சஹாபாக்கள் அவர்கிட்ட ஆலோசனை கலக்கிறாங்க. உங்களுக்கு பின்னாடி இந்த பரந்த நாட்டை யார் பாதுகாத்துக்கிறது? இப்ப இஸ்லாம் சின்ன நாடு இல்லையே, உலகம் முழுக்க பரவி இருக்கிற சாம்ராஜ்யமாச்சே. இந்த சாம்ராஜ்யத்தை யார் பாதுகாக்கிறது? அதுக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்க என்று யோசிக்கிற போது அவருக்கு என்ன தோணுது, இந்த ஹசன் ரலியல்லாஹு தன்ஹுவோட எழுதி கொடுத்த இந்த ஒப்பந்த வாசகத்தை ஞாபகத்தில் வைக்கிற கட்டம் இல்லை அது. இப்ப யாரோ ஒருத்தர் வந்து இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய தலைமையா இருக்க முடியாது. இது தலைநகர் எங்க இருக்கு? டமாஸ்கஸ்ல இருக்கு. ஹசன் ரலியல்லாஹு தன்ஹு எங்க இருக்காங்க? மதீனால இருக்காங்க. மதீனால இருந்துகிட்டு என்ன செய்ய முடியாது? இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை கட்டி காப்பாற்ற முடியாது. அப்போது முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஆலோசனை சொன்னார் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, முகீரா ரலியல்லாஹு தஆலா. இவங்க ஆலோசனை சொன்னாங்க, உங்களுக்கு பின்னாடி சர்ச்சை வரக்கூடாதுன்னா, மௌத்து எப்ப வேணாலும் வந்துடலாம், உங்களுக்கு பின்னாடி சர்ச்சை வரக்கூடாதுன்னா நீங்க என்ன செய்யணும், அடுத்த ஆட்சியாளர் யாருங்கிறத நிர்ணயம் பண்ணணும். எங்களுடைய ஆலோசனையின்படி உங்க மகன் யசீதை அடுத்த ஆட்சியாளர் என்று நீங்கள் பிரகடனம் செய்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு இந்த சிந்தனை தானா உதிச்சதல்ல, தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வரணும்னு வந்ததல்ல. இந்த யோசனை தரப்பட்டது. யாரால் தரப்பட்டதுன்னா சஹாபாக்களால் தரப்பட்டது. இந்த யோசனையை குறிப்பிட்டு சொன்னவங்கள ஒருத்தர் முகீரா ரலியல்லாஹு தஆலா. அவங்க தான் சொல்றாங்க. ஏன்னா இது பாருங்க, இது ஒரு அரசியல் பார்வை. இது ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு ஒப்பந்தம் எழுதி கொடுத்துருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா எழுதி கொடுத்த நேரம் வேற, இப்ப பின்னால் உருவாகி இருந்த சூழ்நிலை வேற. இஸ்லாம் இவ்வளவு பெரிய அளவிலே பரந்துபட்ட பேரரசாக உருவாகி இருக்கிற நிலையில் என்னைக்கு வேணாலும் மௌத்து வரலாம். முஆவியா ரலியல்லாஹு தஆலா மௌத்தான பிறகு திரும்ப யாரு எங்கிருந்து வர்றது ஆட்சியாளராக என்றெல்லாம் ஒரு குழப்பம் வந்து விடாமல் இருக்க வேண்டும்னா ஒரு ஆளை நியமனம் பண்றது தான் சரின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனாலே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அதை ஏத்துக்கிட்டு அவங்க ஒரு கடிதம் எழுதி வச்சாங்க. எனக்கு பின்னால் என்னுடைய மகன் யசீத் ஆட்சி பொறுப்புக்கு வருவார் என்று ஒரு சாசனம் எழுதி வைத்தார்கள். இந்த சாசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அவருடைய மற்ற மண்டலங்களில் இருந்த மாகாணங்களில் இருந்த ஆளுநர்களை கேட்டுக்கொண்டார்கள். மற்ற மகதிகளில் இருந்த ஆளுநர்களையும் கேட்டுக்கிட்டாங்க. நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய விஷயம், வரலாற்றில் ரொம்ப முக்கியமான கட்டம் இது. நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த மாநிலத்திலும் எந்த ஆளுநரும் அதை மறுக்கவில்லை. இப்படி எழுதி வச்சத யாரும் மறுக்கல. ஹிஜாஸில் இருந்தவர்கள் கூட, ஹிஜாஸ்னா மக்கா மதீனாவில் இருந்தவர்கள் கூட இவருடைய இந்த விஷயத்தை மறுக்கல. ஆனால் என்ன நடந்துட்டதுன்னா, எப்ப எனக்கு பின்னால் என் மகன் ஆட்சிக்கு வருவார் என்று சொன்னாரோ அப்போது குடியரசாக இருந்து வந்த இஸ்லாமிய அரசு அமைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் முடியரசாக மாறுகிறது. அங்கிருந்துதான் உமையா அரச வம்சம் என்கிற வம்ச ஆட்சி அங்கிருந்து தொடங்குகிறது. எனவே முஆவியா ரலியல்லாஹு தஆலா 20 வருஷ அரசாட்சிக்கு பிறகு அவங்க மௌத்தானாங்க. மௌத்தாகும்போது தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு பெட்டி வச்சுருந்தாங்களாம். அந்த பெட்டியில் ரசூல்லா பயன்படுத்தின ஒரு போர்வை, ஒரு ஜுப்பா வச்சுருந்தாங்களாம். அந்த ஜுப்பால என்ன கஃனிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் வச்சுருந்தாங்களாம். அந்த பொருட்களோடு சேர்த்து என்னை அடக்கம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பரிதாபகரமாக, இந்த உலகத்தில் நான் இவ்வளவு பெரிய அரசனாக இருந்தேன் என்பது அல்ல, அல்லாஹ்வுடைய சந்நிதியில் நான் எப்படி இருக்க போகிறேன் என்பதுதான் பிரதானமானதுன்னு சொல்லி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மௌத்தானார்கள். தமாஸ்கஸ் நகரத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். 20 வருஷத்திற்கு ஆட்சி செய்த பிறகு அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க. மொத்தம் அவர்
40 வருஷம், 20 வருஷம் கவர்னராக, 20 வருஷம் அரசராக, பேரரசராக இருந்து ஆட்சி செய்தார்கள். அவரிலிருந்து உமையா அரச வம்சம் என்கிற அரச வம்சத்து நடைமுறை உருவாக ஆரம்பித்தது. சுமார் 90 வருஷங்கள் அவங்களுடைய ஆட்சி நடந்தது. ஹிஜ்ரி 41 இருந்து முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி பொறுப்பேற்றது ஹிஜ்ரி 41. ரசூலுல்லா சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஹிலாஃபத் 30 வருஷம் இருக்கும் என்றார்கள். எனக்கு பின்னால் நேர்வழி பெற்ற ஹிலாஃபத் 30 வருஷம் இருக்குன்னாங்க. ரசூலுல்லா மௌத்தானது ஹிஜ்ரி 11. அதுக்கப்புறம் ஹலீஃபாக்களுடைய ஆட்சி மொத்தம் 30 வருஷம். ஹிஜ்ரி 41 முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வந்தார். 20 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் அவங்க மௌத்தானாங்க. அதுக்கப்புறம் ஹிஜ்ரி 132 வரை, 41 இருந்து 132 வரை சுமார் 90 வருஷ காலம் உமையாக்கள் இஸ்லாமிய அரசாங்கத்தை கட்டி ஆண்டார்கள். மொத்தம் 14 மன்னர்கள், 14 மன்னர்கள் அவங்களுடைய வம்சத்தில் வந்தவங்க இஸ்லாமிய அரசாங்கத்தை கட்டி ஆண்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு பின்னாடி யஸீத் ஆட்சிக்கு வந்தார். அவருடைய ஆட்சி பல்வேறுபட்ட சிரமங்களை சந்தித்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 14 அரசர்கள் உமையாக்களுடைய அரசர்களாக இஸ்லாமிய அரசாங்கத்தை கட்டி ஆண்டார்கள். அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாரம்பரியமான ஹாஷிம்களுடைய குடும்பத்திற்கு கைமாறியது. நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு சண்டை, அந்த சண்டையில் இவங்க கிட்ட 90 வருஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தவர்களாக இருந்த ஹாஷிம்களுடைய வம்சத்திற்கு கைமாறியது. அப்படி கைமாறிய போது அது ஹாஷிம்ங்கிற பேரில் வரல, ஹாஷிம்ங்கிற பேரில் வரல. அந்த ஹாஷிம் குடும்பத்தில் வந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய பேரில் அந்த அரசாங்கம் நிலை பெற்றது. அந்த அரசாங்கத்திற்கு அப்பாசிகளுடைய அரசாங்கம்னு பேர். அவங்க கைமாறி அவங்க சுமார் 700 வருஷம் இஸ்லாமிய அரசாங்கத்தை கட்டி ஆண்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறுகள் நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு நாம் பார்த்தது ஹலீஃபாக்களுக்கு பின்னால் இஸ்லாமிய அரசாங்கத்தை உமையா என்கிற வம்சம் ஆட்சி செய்ய தொடங்கியது. இந்த வம்சத்தின் ஆட்சியை நிறுவியவர் ஹஸ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர் சஹாபி. நாம் இந்த வரலாறு பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ரொம்ப தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யார், அவருடைய குண இயல்பு எப்படிப்பட்டுச்சு, அவர் தன்னுடைய மகனுக்கு ஆட்சி எழுதி வச்சார், அது எந்த சூழ்நிலையில் எழுதி வச்சார், அப்படி எழுதி வைக்கிற யோசனையை சொன்னது யார், என்ன நிலையில் சொன்னாங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனாலே எந்த இடத்திலும் பேசுகிற போது நம்மளுடைய அதிக பிரசங்கித்தனத்தாலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சது சரி சரியில்லைன்னு பேசக்கூடாது. அவங்க எல்லாம் சஹாபாக்களை பற்றி நாம் கருத்து சொல்லவே கூடாது. எந்த சஹாபியை பற்றியும் கருத்து சொல்லக்கூடாது. அவர் செஞ்சது சரி, அவங்க இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்னு வேணா சொல்லலாம். அவங்க செஞ்சதுக்குள்ள நம்ம தலையை நுழைச்சு அவங்க செஞ்சது சரி அவங்க செஞ்சது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் ஈமான பறிகொடுக்க வேண்டியதாயிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சஹாபாக்கள் விஷயத்தில் பல பெரியவங்க இந்த விஷயத்தை கவனிக்காமல் விட்டதுனாலே வழி தவறி போய் விட்டார்கள். அப்படி வழி தவறி போனவர்களில் ஒருத்தர் தான் அபுல் அலா மௌதூதி, ஜமாத்தே இஸ்லாமி அமைப்பினுடைய பொறுப்பாளர். என்ன காரணத்தினால இந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய அரச நடவடிக்கைகளை விமர்சனம் பண்ணும்போது அவர் செய்தது சரி, அது சரியல்ல, அவர் நீதி இல்லாமல் நடந்துக்கிட்டாரு, இது மாதிரியான வாசகங்களை பயன்படுத்தினதுனால தான் அவர் முஸ்லிம் சமூகத்திலிருந்து ஓரம் கட்டப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட பார்வைக்கு ஆளாகி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, மீண்டும் ஞாபகப்படுத்தினேன், சஹாபி. அவரை சஹாபியினுடைய அந்தஸ்திலேயே வைத்து பார்க்க வேண்டும். அவரால் இஸ்லாமிய குடியரசு முடியரசாக மாறியது என்றால் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் அது மாறியது. அது அவருடைய அரசியல் கால சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, அதனால் அது மாறிச்சே தவிர முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு குறித்து தவறான வார்த்தை பிரயோகம் எதையும் நாம் செய்துவிடக்கூடாது என்பதை இந்த இடத்துல நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதற்கு அடுத்து யஸீத் அவருடைய ஆட்சி வருது. அந்த ஆட்சியிலே நடைபெற்ற கர்பலா யுத்தம்,
இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறுகளை நாம் அடுத்த திங்கக்கிழமை பார்ப்போம். நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் கூட்டம் திங்கக்கிழமை நடக்கும். செவ்வாய்க்கிழமை நமக்கு ரபியுல் ஆஹிர் மௌலூதனுடைய நாள், அதனால் திங்கக்கிழமை நம்ம இங்கே கூட்டம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதில் யசீதினுடைய ஆட்சி, கர்பலா யுத்தம், அதற்கு பிறகு இஸ்லாமிய உலகில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள், இவைகளை பற்றி நம்ம அடுத்த உரையிலே பார்க்கலாம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இவ்வளவு நேரம் நாம் எதை கேட்டோமோ அதை நமக்கு ஒரு பயனுள்ள அறிவாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் கேட்டுக்க வேண்டியது இல்லையா? ஒரு நெடிய வரலாறு, ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு வரலாறு. இந்த வரலாற்றில் சம்பந்தப்பட்டவர்கள் சஹாபாக்கள், ஹலீஃபாக்கள் சம்பந்தப்பட்டதுனால ரொம்ப கத்திமேல் நடக்கிற நடவடிக்கையாக அணுக வேண்டிய வரலாறு. நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஓரளவுக்கு அந்த செய்திகளை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஹலீஃபாக்கள், 4 ஹலீஃபாக்கள், அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள் ஹசன் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி, அதற்கு அடுத்தது இஸ்லாமிய அரசாங்கத்தை ஆட்சி செய்தவர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா அது எனக்கு போதும். இஸ்லாமிய அரசாங்கத்தை அதற்கு அடுத்து ஆட்சி செய்தவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் வரைக்கும் இஸ்லாமிய அரசு குடியரசாக இருந்தது. அவருக்கு பிறகு இஸ்லாமிய அரசு முடியரசாக, தந்தைக்கு பின் மகன் என்று ஒரு குடும்பம் ஆட்சி செய்யக்கூடிய முடியரசாக மாறியது. அந்த குடும்பத்திற்கு உமையா குடும்பம் என்று பெயர். அதனால் அந்த ஆட்சிக்கு உமையாக்களுடைய ஆட்சி என்று பெயர். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்தால் போதுமானது. அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. இஸ்லாமிய வரலாறு எந்த பாடங்களை தமக்கு தர வேண்டுமோ அந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்றுக்கொள்ள தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم